आप्यस्य ब्रह्मणो रूपं प्राप्तुश्च प्रत्यगात्मनः प्राप्त्युपायं फलं प्राप्तेः तथा प्राप्ति विरोधि च वदन्ति सकला वेदाः सेतिहासपुराणकाः मुनयश्च महात्मानः वेद वेदार्थवादिनः. இந்த பிரமாண வாக்கியத்தாலே 5 விஷயங்களை பத்தின அறிவை போதிப்பதற்கே எல்லா வேதங்களும் வேதாந்தங்களும் பிறந்தன என்ன அறிகிறோம். பரமாத்மா பகவானுடைய ஸ்வரூபம், ஒரு ஜீவனான நம்முடைய ஸ்வரூபம். அந்த பரமாத்மாவை ஜீவாத்மா அடைந்து அனுபவித்தல் என்னும் பிராபியம் புருஷார்த்த ஸ்வரூபம். அவன் அடைவதற்குண்டான உபாயம் மார்க்கத்தின் ஸ்வரூபம். கடைசியா அந்த பெருமான அடைய ஒட்டாம எதெல்லாம் தடுத்துன்னு இருக்கோ அந்த விரோதியின் ஸ்வரூபம். இந்த 5 பற்றி பேசுறதுக்கு தான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், அதனுடைய எல்லா உபனிஷத்துக்களும் பிறந்தன. உபனிஷத்து பல ரிஷிகள் சிஷ்யர்களாக ஒன்று கூடி அவர்களுடைய ஆச்சாரியனான ஒரு ரிஷியினிடத்தே கேள்விகள் கேட்க, அதற்கு ஆச்சாரியன் பதில் சொல்லும் போது தத்துவார்த்தங்களை உபதேசிக்கிறார். இதனால உண்மை தத்துவம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம், பரமாத்மாவென்று. அந்த பரமாத்மாவை அடைந்து அனுபவிப்பது, முக்தி அடைவதே புருஷார்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்குண்டான வழி ஹிதத்தையும் சொல்லுவார்கள். இதத்தான் தத்தஹித புருஷார்த்தம் என்னும் சொல்றதுண்டு. கீதையாகட்டும், விஷ்ணு புராணமாகட்டும், ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய பாசுரங்களோ ஸ்தோத்திரங்களோ ஆகட்டும், அனைத்துமே தத்துவத்தையும் ஹிதத்தையும் புருஷார்த்தத்தையும் சொல்ல வந்தவை. அதுல முக்கியமானவை 10 உபனிஷத்துக்கள். அதிலே முதல் உபனிஷத்து ஈஷாவாஸ்ய உபனிஷத். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்னு தொடங்குகிறபடியால் இது ஈஷாவாஸ்ய உபனிஷத்துன்னு சொல்லப்படுது. இதம் சர்வம், நாம் கண்ணால் பார்க்கும் சித்து அச்சித்துக்களோட கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஈஷா பகவானாலே, வாஸ்யம் தனக்கு வஸ்திரத்தை போலே தரிக்கப்படுகிறது. அந்த எம்பெருமானுக்கே சொத்தான இந்த பிரபஞ்சத்தில் உண்டான எதையும், உன் போகத்துக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற எதையுமே உன்னதுங்கிற எண்ணம் இல்லாமல் அவன் கொடுத்ததுங்கிற எண்ணத்தோட தியாகத்தோடு அனுபவிப்பாய். பிரத்தியாருடைய சொத்துக்கு ஆசைப்படாதே, அதாவது பகவானுடைய சொத்தை உன்னதுன்னு நினைக்காதே என்ன ஈஷாவாஸ்ய உபனிஷத்தினுடைய முதல் மந்திரம். அதை நேற்றே பார்த்துட்டோம். நேற்றுக்கு மொத்தம் 3 மந்திரங்களை அர்த்தங்களோடு சேர்த்து படித்திருக்கிறோம். கடைசியா பார்த்தது 3வது மந்திரம். அசுர்யா நாமதே லோகாக அந்தேன தமசாவிருத்தாக தாம்ஸ்தே பிரேத்ய அபிகச்சந்தி ஏகேச்ச ஆத்மஹனோ ஜனாக. ஆத்மாவனுடைய உண்மை நிலை தெரிஞ்சுக்காமல், ஆத்மஸ்வரூப ஞானம் இல்லாமல் யாரு சரீரமே ஆத்மானு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கானோ, தேகம் வேறே ஆத்மா வேறேன்னு தெரிந்து கொள்ளாமல் தேகமே ஆத்மானு தெரிஞ்சுட்டாலோ இது முதல் குற்றம். 2வது, தேகம் வேறே ஆத்மா வேறேன்னு தெரிஞ்சுட்டாலும் ஆத்மா பகவானுக்கு பரதந்திரன் அடங்கியவன்னு தெரிஞ்சுக்காமல் ஆத்மாவ ஸ்வதந்திரன், தன்னிஷ்டப்படி வாழக்கூடிய சக்தி படைத்தவன் என்று நினைத்த அது 2வது குற்றம். இந்த 2 குற்றம் புரிந்தாலே ஆத்மாவை கொன்னுடரான்னு அர்த்தம். ஆத்மா கொலை செய்யப்பட முடியாது. நயனன் சிந்தந்தி சஸ்திராணி நயனந்தகதி பாவகா என்று கண்ணனே கீதையில சாதிக்கிறார். ஆனா ஆத்மாவை கொல்ல முடியாதுன்னு என்ன, வெட்ட முடியாது, நினைக்க முடியாது. ஆத்மஸ்வரூபத்தையே கெடுத்துட்டோம்னா ஆத்மாவா இருக்கணுமே. ஒரு புஷ்பத்துக்கு ஏற்றா அதனுடைய மனத்தாலே, மாணிக்கத்துக்கு ஏற்றா அதனுடைய ஒளியாலே. ஒளி இழந்து கொடுத்துன்னா அப்புறம் மாணிக்கத்துக்கு யார் விலை கொடுத்து வாங்குவா? மனம் இல்லைன்னு சொன்னா புஷ்பத்தை யார் விலை கொடுத்து வாங்குவா? புஷ்பம் புஷ்பம் தான், ஆனா மனம் இல்லைன்னு அதுக்கு மதிப்பு படுத்தொல்லியும். அதே போல
ஒரு ஜீவாத்மாவுக்கு மதிப்பிருக்க வேணுமானால் அவன் பகவத் சேஷபூதன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாவிட்டால் ஆத்மாவையே அழித்த குற்றத்துக்கு ஆளாகிறான். அவன் எங்கு செல்வான்? நரகமயமான சம்சாரத்தில் மாறி மாறி பிறக்கிறான். நரகத்துக்கே போகிறான்னு சொல்லலாம், சம்சாரத்தில் பிறந்து உழலுகிறான்னு சொல்லலாம். அசுர்யா நாமதே லோகாங்கிறது 3வது மந்திரம். மேல இப்ப பார்க்க வேண்டியது 4வது மந்திரம். அநேஜத் ஏகம் மனசஹ ஜவீயஹ நேன தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷத் தத்தாவதஹ அஞ்சனாத்யேதி திஷ்டத் தஸ்மின்னபோ மாதரிஸ்வா ததாதி. 4வது ஸ்லோகம். முதல்ல ஸ்லோகத்தில் இருக்கிற பதத்தின் பதவுரை பார்ப்போம். அந்தந்த பதத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு இருக்கிற ஆழ்ந்த பொருள் பார்ப்போம். இதனால சொல்றார், மற்ற ஜீவர்கள் எல்லாரையும் விட பரமாத்மாவுக்கு இருக்கிற ஏற்றம். இப்ப நாமும் தான் ஆத்மா, பகவானும் தான் ஆத்மா. நாம்ங்கிற ஆத்மாவும் பகவான்கிற ஆத்மாவும் ஒன்னாயிடுவரா? நாம ஜீவாத்மா, அவர் பரமாத்மாவா இருக்காரோ இல்லையோ? அப்ப ஜீவர்களை காட்டிலும் எந்த விதத்தில் பரமாத்மா உயர்ந்தவன்? அவனுடைய வைலட்சண்யம் என்ன? நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம்? அவர் படைக்கிறார், நாமெல்லாம் படைக்கப்படுறோம். அவருக்கு அதீத ஞானம் இருக்கு, சக்தி இருக்கு. நமக்கு குறைச்சலான ஞானம் சக்தி. அவர் ஆனந்தமயமா இருக்கார், நம்ம துக்கமயமா இருக்கும் என்று இதுக்கு நம்ம சட்டுன்னு சொல்லிடுவோமோ இல்லையோ? ஆனா அப்ப பாருங்க, ஒருவேளை இந்த ஜீவாத்மாவே முக்தி அடைஞ்சுடுறான்னு வச்சுப்போம். அப்ப ஆத்மாவுக்கும் துக்கம் கிடையாது, ஆத்மாவையும் பாப புண்ணியங்கள் தீண்டாது, ஆத்மாவும் ஞானமயமா இருந்துருவார், அவரே ஆனந்தமயமா இருந்துருவார். அப்ப அந்த நிலையில பரமாத்மாவுக்கு எப்படி ஏற்றம் சொல்றது? இப்ப நாம இருக்கிற நிலையிலே ரொம்ப சுலபமா அவர் உயர்ந்தவர், நாம தாழ்ந்தவர்னு சொல்லிடலாம். நம்மளே முக்தி அடைஞ்சுட்டோம்னு வச்சுங்க, அப்ப அவரும் நாமும் பல விதத்துல சமமாயிட போறோம். அப்படி இருக்கிறச்சே அவருக்கு ஏற்றம் சொல்ல வேண்டாமா? அப்ப இங்க இருக்கிறச்சேவும் அவர் உயர்ந்தவர் தான், அங்க போனப்புறமா அவர் உயர்ந்தவர் தான் என்று 2 விதத்திலையும் சொல்ல போகுது. இந்த லோகத்தில் இருக்கிற பத்த ஜீவனை பார்த்தாலும் உயர்ந்தவன், முக்தனை பார்த்தாலும் பரமாத்மா உயர்ந்தவர், நித்தியனை பார்த்தாலும் பரமாத்மா உயர்ந்தவர். அதான் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஏகம், ஒப்பற்றதான பரம்பொருள். உங்களிடத்துல இந்த புஸ்தகம் மூலம் இருந்ததுன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். அதை கையில வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்ப அந்த ஸ்லோகத்தை பார்க்கச்சு ஓஹோ என்ன சொல்றாருங்கிறத ஒரு குறிப்பு பண்ணிவிடலாம் இல்லையோ? ஏன்னா இதெல்லாம் நமக்கு மனப்பாடம் இல்லை. மனப்பாடம் இருந்ததுன்னா அப்போ ஸ்லோகத்தை நல்லா மனசுல வாங்கிக்கலாம், அர்த்தத்தை கேட்கறச்சே பதிஞ்சு போயிடும். இப்ப ஸ்லோகமும் ஞாபகம் வச்சுக்கணும், அர்த்தமும் ஞாபகம் வச்சுக்கணும். இதை பிடிச்சா அது போயிடும், அதை பிடிச்சா இது போயிடும். நல்ல கையில புஸ்தகம் வச்சுக்கிறது எப்போதுமே நலம். அநேஜத் ஏகம், ஒப்பற்றதான பரம்பொருள். அநேஜத், அது பலவாயித்து, யாததாயினும். அநேஜத் மனசகா ஜவீயா, அது மனத்தை காட்டிலும் மிக வேகமாக செல்லக்கூடியது. அதான் இங்க சாதிக்கிறார். அசையாததாகிலும் ஏஜத் அநேஜத், பரமாத்மா ஒருவன், ஒப்புயர்வற்றவன், தனக்கு சமமானவனோ மேம்பட்டவனோ இல்லாதவன். அநேஜத், அவர் அசையாதவர். ஆனால் இந்த ஜீவாத்மாவுடைய நன்மைக்காக அசைகிறாருங்கிறது. எங்கிருந்து அசைந்தார்? வைகுந்தத்திலிருந்து ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பிறந்தார் இல்லையோ? பிறக்கணும்னாலே அவர் இருக்கிற இடத்துல இருந்து அசைஞ்சிருந்தா தானே பிறக்கிறதுக்கே முடியும். அவர் எதுக்கு அசையணும்? இப்ப நாமெல்லாம் அசையறோம்னா காரியம் ஆக வேண்டியிருக்கு, சம்பாதிக்க வேண்டியிருக்கு, சாப்பிட வேண்டியிருக்கு. அந்த தேவையே ஒருத்தருக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, எங்கேயானு போவரும். நம்ம பல பேரோட எதுக்கு பேசுறோம்? ஏதோ சம்பாதிக்கணும், அவரால் ஒரு காரியம் ஆகணும், அதனால பேசுறோம். அந்த தேவையே இல்லைன்னு சொன்னா ஒருத்தரோட நம்ம பேசவே மாட்டோம். அப்ப பிரம்மம் ஏகமாய் அசைவற்றதாய் விபுவாய் இருந்தாலும் ஒரு ஜீவன் நல்ல கதி அடையணுங்கிறதுக்காக அசைகிறார். அவர் அசையாதவராக இருந்தாலும் மனத்தை காட்டிலும் மிக வேகமாக செல்வது. அசையவே மாட்டார், ஆனா மனசை விட ரொம்ப வேகமா போவார். இது எப்படி சாத்தியம்? அந்த சுவாமி பேசவே மாட்டார் சுவாமி, ஆனா எல்லா அர்த்தத்தையும் புரிய வச்சுட்டாருனா பேசாம எப்படி அர்த்தத்தை புரிய வைக்க முடியும்? அவரா எப்பவும் அழுதுண்டே இருப்பார், சந்தோஷமா இருப்பார். அப்படின்னா ரெண்டு எங்கேயாவது பொருந்துறதா சொல்லுங்க? அதே போல எங்கேயும் இப்போ அவர் அசையவே மாட்டார், ஆனா மனசை விட வேகமா ஓடுறாருன்னா அசையாதவர் மனசை விட வேகமா ஓடுவரா? எப்படி எனில் தேவாக, ரொம்ப வேகமா ஓடக்கூடிய பிரம்மா முதலான தேவர்களும் பூர்வமர்ஷத்து, தங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பரபிரம்மமான நாராயணனை ஏனது முற்கூறிய பரம்பொருள் நான் ஆப்னுவன் அடையவில்லை. பிரம்மாவுக்கு முன்னாடி பகவானே நடந்துட்டு இருந்தா கூட பிரம்மாதி தேவர்கள் அவனை தொட்டுடவே முடியாதான், அடைஞ்சுடவே முடியாதான். அத்தனை வேகமா பகவான் போயிட்டே இருக்காராம், ஆனா அசையவே மாட்டார். அசையாதவர் நமக்காக அசைகிறார்,
பிரம்மா முதலான தேவர்கள் தங்களுக்கு முன்னாடியே பகவான் போயிட்டு இருந்தாலும் அவனை தொட்டுடவே முடியாது, தள்ளி தள்ளி போயிட்டு இருப்பார். ந ஆப்னுவன் அடையவில்லை. தது அப்பரம்பொருள் தாவதா அந்யான் ஓடும் மற்றவர்களை திஷ்டது அவர்கள் ஓடத் தொடங்கிய பின் நின்று கொண்டே இருக்க செய்தே அத்தியதி தன் வேகத்தினால் கடந்துடுறார். மற்ற மனுஷர்கள்லாம் இன்னும் ஓடவே ஆரம்பிக்கலையாம். பகவான் நின்றுட்டு இருக்கார். அவள்லாம் பந்தயம் ஓட ஆரம்பிச்சுட்டா. வேகமா ஓட ஆரம்பிச்சப்புறம் இவர் நின்றுட்டே இருக்கார். நீர் என்னைக்கு பந்தயத்துல ஜெயிக்க போறீர்னா, ஆட்டமே அவ 2 சுத்து முடிக்கட்டும், அப்புறம் நான் ஓட ஆரம்பிக்கிறேன், அப்புறம் ஜெயிச்சுட்டா போச்சு. இப்படி கூட சொல்லுவாளோ? ஓடுறச்சே ஒன்னாத்தானே ஓட ஆரம்பிக்கணும்னால். ஆனா இவர் ஓடுறதே இல்லை, நின்றுட்டுதான் இருக்கார். நின்று கொண்டே முன்னாடி நடந்து இருக்கிற எல்லாரையும் ஜெயித்து விடுகிறார். மாதரிஸ்வா கடின பொருள்களை தரிக்க இயலாத வாயு. மாதரிஸ்வான வாயுவை சொல்லுவா. அந்த வாயு தஸ்மின் அந்த பரம்பொருளிடத்திலிருந்து அபகா நீர் முதலான கடின பொருள்களை ததாதி தரிக்கிறது. காற்று தண்ணீரை தரிச்சுன்னு போறதா இல்லையா? மழை எப்படி வருது, பனி எப்படி வருது, சில்லுன்னு காத்து எப்படி அடிக்கிறது? அது அதுல இருக்கிற தண்ணீரை தரிச்சுன்னு வந்தா தானே முடியும். காற்றுக்கு உன்னை தூக்கக்கூடிய சக்தி உண்டா? ஆனா அதுக்கு உருவமே இல்லாத ஒன்று உருவமுடையதான தண்ணீரை எப்படி தூக்கி கொண்டு வருகிறது? உருவம் இருக்கிறவரை தூக்கலாம். காற்றுக்கு உருவம் கிடையாது, பார்த்தா தெரியல. ஆனா தொடு உணர்ச்சியினாலதான் தெரிஞ்சுக்கிறோம். உருவமே இல்லாத காற்று ஒரு உருவத்தோட தண்ணீர் தெரியறது இல்லையோ, அந்த தண்ணீரை தூக்கி கொண்டு வந்து நம்ம இடத்துல வீசுறதே. இது என்னமா சாத்தியப்படுறதுனால் பிரம்மத்திடத்திலிருந்து சக்தியை வாங்கிட்டு இருக்கு, அதனால அது வீசுகிறது. இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோம்? பகவான் தங்களுக்கு முன்னாடியே நடந்து கொண்டிருந்தாலும் பிரம்மாதி தேவர்கள் அவனை பிடிப்பதற்கு முடியாது. நம்ம நின்றுட்டே இருக்கிறச்சே ஓட ஆரம்பிச்ச அப்புறமும் பகவான் ஒரு இடத்திலேயே நின்றுட்டு இருந்தாலும், நம்ம ரொம்ப வேகமா ஓடிட்டு இருந்தாலும் நம்மளை தாண்டி ஜெயிச்சுடுறார். அவர் எங்கு நகராதவரா ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் மனசை விட வேகமா ஓடக்கூடியவரா இருக்கார். இதனாலெல்லாம் என்ன சொல்றது பாருங்க. உபனிஷத்துல ஒன்னே ஒண்ணு விடுகதை ஆட்டம் தான் இருக்கும். பல விஷயம் நம்ம விடுகதை போட்டு கேட்போம் இல்லையோ, இது என்ன, இது 3 இருக்கும், 2 இருக்கும், 8 இருக்கும், கை 4 இருக்கும் என்றால் என்னன்னு குழந்தைகளை கேட்பா. அது தேடு ஓஹோ அது இதுதான் போல் இருக்கு அப்படின்னு பெருசா சொல்லுவோம் இல்லையோ. அதே போல இப்ப இது என்ன சொல்ல வர்றதுனால், மற்ற தேவர்களுக்கெல்லாம் முன்னாடி பகவான் நடக்கிறார், ஆனா தொட்டுட முடியாது. அவர் ஓடவே ஆரம்பிக்கல, ஆனா ஜெயிச்சுடுறார். அசையாதவர், ஆனா நமக்கா அசைஞ்சு இறங்கி வருகிறார். காற்றால கூட தண்ணீரை தூக்கின்னு வர முடியாது, ஏன்னா அவராலே என்றெல்லாம். அது என்ன சொல்ல வர்றது? இப்போ அர்த்தம் என்னன்னால், நாம ஓடுறதோ பாக்குறதோ எடுக்கிறதோ காலாலேயோ கண்ணாலேயோ கையாலேயோ தானே பண்ணி ஆகணும். நாமெல்லாம் காலால ஓடத் தொடங்கி ஜெயிக்கிறத விட அவர் மனசாலேயே ஓடி ஜெயிச்சுடுறார். சங்கல்பத்தால ஓடி ஜெயிக்கிறார். கால்களால தான் ஓடி ஜெயிக்கணும்னு சொன்னா, அப்ப இவரும் காலால ஓடணும், அவரும் காலால ஓடணும். எவ்வளவு வேகமா ஓடுறாளோ அப்பதான் ஜெயிக்கணும். நான் காலாலேயே ஓட போடுறது இல்லை, என்னுடைய சங்கல்பத்தால ஒரு காரியத்தை நடத்த போறேன்னால் மெதுவா இவர் கிளம்பி ஓடி அந்த இடத்துக்கு போற கடைசி நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சுடலாம் இல்லையோ. ஏன்னா ஒண்ணு என்னுடைய நினைவால ஒண்ணு நடக்க போறதுன்னு வச்சுங்க. இங்க இருந்து அங்க இருக்கிற ஒரு நாற்காலியை நகர்த்தணும்னு ஒருத்தர்கிட்ட சொன்னேன். வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சார். நான் போவே இல்லை, அப்படியே நின்றுட்டு இருக்கேன். ஆனா யோக சக்தி நிறைய இருக்கு, அதனால நினைத்த மாத்திரத்துல அங்க இருக்கிற நாற்காலியை நகர்த்தினேன். இவர் இங்கே அந்த படிக்கட்டு போற வரைக்கும் பார்த்துட்டு இப்படி நான் கிட்டக்க வரைச்சே எப்படியோ நகர்ந்துருத்தேனால் இவர் தான் நகர்த்தினார். இவர் ஓடவே இல்லை, ஆனா ஓடினவரால் நகர்த்த முடியல. ஓடினவர் ஜெயிச்சுட்டார். இது யோக சக்தின்னு தெரியறது இல்லையோ. இதே போலத்தான் பிரம்மத்துக்கு புலன்களால் இந்திரியங்களால் எதையும் சாதிக்க வேண்டாம். ஒரு முக்த ஜீவன் கூட இந்திரியங்களால பாக்குறது இல்லை, கேட்கறது இல்லை, தொடறது இல்லை. அனைத்தையும் சங்கல்ப சக்தியால் தான் செய்கிறான். அந்த விஷயத்துல பிரம்மம் மிக உயர்ந்தவர். நம்மை போலே இந்திரியங்களை கொண்டு வியாபரிக்காமல் தன் சங்கல்பத்தால செய்யறாரோ இல்லையோ, அந்த சக்தி நம்ம இடத்துல கிடையாது. ஏன் நம்மளும் முக்தி அடைஞ்சுட்டால் நம்மளும் வைகுந்தத்துல இருக்கிறச்சே சங்கல்பத்தால செய்ய மாட்டோமானால் நமக்கு அது செய்யக்கூடிய சக்தியே பகவானுடைய சங்கல்பத்தால தானே கிடைக்க போகுது. அப்ப அந்த விஷயத்துல அவர் வசந்தவரா இருந்துருவதோ இல்லையோ, அவருடைய சங்கல்பத்தால தான் நமக்கே சக்தி. அந்த சக்தியை கொண்டுதான் நம்மால எதுவுமே செய்ய முடியாது. அந்த சக்தி ரொம்ப குறைச்சலா இருக்கு பூமண்டலத்துல இருக்கிறச்சே. அந்த சக்தி விரிவடைகிறது வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு. ஆக மொத்தத்தில் அவர் கொடுத்ததை வாங்கித்தானே நம்மால வியாபரிக்க முடியாது. ஆகவே அவர் ரொம்ப விலட்சணமாக இருக்கிறார். இது ஓர் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பிரம்மாதி தேவர்கள் தங்களுக்கு முன்னாடியே நடந்து இருக்கிற பகவானை தொட்டுட முடியலன்னு சொன்னாரோ இல்லையோ. இது நம்மாழ்வாருடைய அழகான பாட்டு, முதல் பாட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். திருவாய்மொழியிலே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன்
மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதடன் மனனேன்னு ஆழ்வார் தொடங்கினார். உயர்வர உயர் நலமுடையவன். பகவானுக்கு இருக்கிற குணங்கள் எவ்வளவென்றால், மற்ற பேர்லாம் லோகத்துல யாரெல்லாம் உயர்ந்தவாள்னு சொல்றோமோ அந்த குணங்கள்லாம் மட்டம். அப்படிங்கிற அளவுக்கு பகவானுடைய குணம் ரொம்ப உயர்ந்ததாம். அந்த சமயத்துக்கு தான் வியாக்கியானத்துல நம்மள வீட்டுல சாதிக்கிறார். ஆனைக்கு குதிரை வைப்பாரை போலேன்னு ஒரு திருஷ்டாந்தம், ஒரு உதாரணம் சொல்றார். யானைய ஓட்ட பழக்கணும். அது பொதுவா கொஞ்சம் சோம்பலான பிராணி. காத்தால சீக்கிரம் எழுந்திருக்காது, எதுவும் பண்ணாது. நகரணம்னாலே மெதுவாத்தான் நகரும், ஓடாது. ஓடணும்னா எப்போ ஓடுமே தவிர சாமான்யமா யானை நகர்றாப்புல அசைஞ்சுட்டே இருக்காதே, ஆடிண்டே இருக்காதேன்னு சொல்ல மாட்டோமா. அப்ப அந்த ஆனைய நன்னா ஓட்ட பழக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாளாம், ஒரு குதிரைய முன்னாடி ஓட விடுவா. குதிரை வேகமா ஓடும். அது ரொம்ப தள்ளிப்படுதுன்னு வச்சுங்க, யானைக்கு தோணி போடும், யார் இந்த குதிரையை பிடிக்கிறது, அதுக்கு நமக்கு 2 மைல் தூரம் இருக்கு, வேண்டாங்க அப்படின்னு உட்காந்துருமா. இதனால அந்த குதிரை ரொம்ப தள்ளி போகாது. யானைக்கு பக்கத்திலேயே இன்னும் கொஞ்சம் எட்டி பிடிச்சா குதிரையை பிடிச்சுடலாம். அப்படிங்கிற தூரத்திலேயே குதிரை ஓடிட்டு இருக்கும். சரி, அப்ப தொட விட்டுட்டா என்னன்னா, தொட்டுட்டா அப்புறமே யானை ஓடாது. நம்ம தான் தொட்டுட்டோமே, இனிமே நம்ம எதுக்கு ஓடணும் அப்படின்னு உட்காந்துருவோம். அப்ப அந்த குதிரை தள்ளி போச்சுனாலே இது உட்காந்துரும். குதிரை தொட விட்டுருச்சுனாலும் உட்காந்துரும். அப்ப குதிரை எப்படி திரும்ப பழக்கம், கொஞ்சம் யானை கிட்டக்க வராப்புல இருந்தா தள்ளி போகும், ரொம்ப தள்ளி போறாப்புல இருந்தா கிட்டக்க வந்துடும். இப்படியும் போக விடாது, அப்படியும் போக விடாது. எப்படியோ யானைய உட்காரவே விடாது. இதுதான் இந்த குதிரைக்கு முக்கியமான வேலை. இந்த குதிரை ஓடுற ஆப்பலதான் பகவான். யானை துரத்தின் இருக்காப்பலதான் பிரம்மாவோ ருத்ரனோ இந்திரனோ. அவர் கிட்டக்கே வருவார். யாரானு தொடராப்புல வந்தா கொஞ்சம் விலைக்கு போவார். ரொம்ப தள்ளி போட்டா பெருமாளே வாண்டான்னு உட்காண்டாலும் உட்காந்துருவான். அதனால தள்ளியும் போக மாட்டார், கிட்டக்கையும் போயிட மாட்டார், தள்ளியும் போயிட மாட்டார், தொட்டுடம் விட்டுட மாட்டார், விட்டுட மாட்டார்னு இருக்காரோ இல்லையோ. அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கிறது. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். மற்ற பேருடைய நலன்கள் எல்லாம் நலம்னே சொல்ல முடியாது, அவளோட ஒரு குணம்னே சொல்ல முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த குணம் படைத்தவர் பிரம்மம். அந்த குணத்தோடு தான் அவர் வியாபரிக்கிறார். சங்கல்ப சக்தியால தான் அனைத்தையுமே நடத்துகிறார். ஆனாலே மற்ற தேவர்கள் அவனை அடைந்ததும் இல்லை. ஏன், மிக உயர்ந்த வைகுந்த சாம்ராஜ்யத்தை நாம் பார்த்தது கூட கிடையாதுன்னு பிரம்மா கூறுகிறார். இப்படி பார்ப்போமே, பெருமான் அப்படி வருவதே இல்லை, அசையறதே இல்லைன்னா ஏன் சொல்றாரு? இப்போ அனேஜத் ஏகம் மனசோஜவியா. அனேஜத் அசையாதவர். ஏன் பிரம்மத்தை பத்தி அசையாதவர்னு சொல்லியிருக்கா? விபு அசையுமான்னு யோசிச்சு பாருங்க. இப்ப அங்க 4 நாற்காலி காலியா இருக்கு இல்லையோ, உங்களுக்கு திடீர்னு தோணி வரிசையா பக்கத்துல நிறைய பேர் உட்காந்துருக்கா. நமக்கே ஞான இப்ப ரயில் வண்டியில போயிட்டு இருக்கிறச்சே கூட எல்லாம் கொஞ்சம் காலியா இருந்ததுன்னா கொஞ்சம் ஆழி அங்கங்க போய் உட்காந்துப்போம். இவருக்குன்னு ஒண்ணு கொடுத்துருப்பா, இருந்தாலும் இங்க உட்காரத்துக்கு பிடிக்காம அங்க காலியா இருக்கு, கொஞ்சம் கால் கையெல்லாம் நீட்டின்னு உட்காரலான்னு போய் உட்காருவோம் இல்லையோ. இப்ப இங்க வரிசையா எல்லாரும் இருக்காளேங்கிறதுக்காக நீங்க போய் அந்த மூலையில உட்காந்துருவா. தனியா இருந்தா இந்த பக்கம் ஒத்துரும்ல, அந்த பக்கம் ஒத்துரும்ல, நகரலாம். அப்போ ஒரு நாற்காலி காலியா இருக்கு, நம்மளும் ஒரு நாற்காலிக்குள்ள அடங்கிட போறோம். இங்கே இந்த நகரெல்லாம் அங்க போகலாம். ஒருவேளை இந்த இடம் முழுக்கவே ஒருத்தர் ரொம்ப பெருமனா இருக்காருன்னு வச்சுக்கோ, அவர் நகர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காரணும்னா எப்படி உட்காருவார்? அப்ப இந்த நீளமான நாற்காலி ஒரு இடத்துல அவர் காலியா இருக்கணும், அப்பதானே அவர் போய் உட்கார முடியும். ஒத்த நாற்காலி காலியா இருந்தா அவரால் போக முடியாது. ஏன்னா அவர் 10 நாற்காலி சேர்த்து இருக்கார். இப்ப 10 நாற்காலி சேர்த்து இருந்தாலே ஒருத்தரால் நகர முடியல. இந்த மண்டபம் முழுக்க ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, அப்ப எப்படி அவர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் உட்காருவார்? ஏன் சுவாமி, இந்த மண்டபம் இல்லாட்டா பக்கத்து மண்டபம் இல்லையாங்க, அங்க போய் உட்காந்து. சரி, இந்த ஜெயநகரம், இது ஒரு ஊரா, இந்த ஊர் முழுக்க ஒருத்தர் பெரியவரா இருக்காருன்னு வச்சுங்க, பரவாயில்லையா, அதுக்கு என்ன? இப்போ போய் நேரம் மல்லேஸ்வரன் கிட்ட உட்காண்டா போச்சு. இங்க இல்ல சுவாமி, பெங்களூரு முழுக்க ஒருத்தர் பெரியவரா இருக்காருன்னா அதுக்கு என்ன, ஸ்ரீரங்கத்துக்கு போனா போச்சு. இப்படி சொல்லிட்டு இருப்போம் இல்லையோ. ஒருத்தர் பிரபஞ்சம் முழுக்க விபுவா வியாபிச்சிருக்காருன்னு வச்சுங்க, அனைத்திடத்திலும் விபு நீக்கமர மொத்த இடத்திலையும் நிறைஞ்சிருக்காருன்னு விட்டால் அவர் எங்கு போவார்? இந்த நாற்காலி இல்லைன்னா அந்த நாற்காலி போலாம், அங்கேன்னா அங்க போலாம். ஒருத்தர் மொத்த இடத்திலையுமே நிறைஞ்சிருக்கார். அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு உபனிஷத் சொல்றது இல்லையோ. அப்ப மொத்த இடத்திலையும் வியாபித்திருந்தால் கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தோறும் கரந்து எங்கும் பரந்துளன்னு நம்மாழ்வாருடைய பாடல். அப்ப அவர் எங்கேயுமே இருக்கிறதுனால நகர முடியாது. அப்ப பகவான் விபு, விபுங்கிறதுனால எங்கேயும் போக முடியாது. ஆனா அதே சமயம் நமக்கு தோணும், சுவாமி நாங்க கதை கேள்விப்பட்டிருக்கோமே, சின்ன குழந்தையிலே நான் தூங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறச்சே ஓட்டமா கஜேந்திர மோட்சத்துக்கு பெருமாள் ஓடி வந்தார். யானை ஆதி மூலமேன்னு கூப்பிட்டுது. உடனே கருடன் பேர்ல ஏறிண்டு வைகுந்தத்திலே இருந்து குளத்தங்கரைக்கு பெருமாள் வந்தார். வந்து நின்று சக்கரத்தாழ்வார பிரயோகிச்சார். முதல்ல படுத்து யானை காக்கப்பட்டது. சின்ன வயசுலேருந்து எங்க அம்மா கதையை சொல்லி சொல்லி தூங்க பண்ணிருக்கா. நீ என்னமோ நகரவே மாட்டாங்கிறீரே,
அவர் ஓடி ஓடி வந்தாரே, இதுக்கு பராசர பட்டர் வேற ஸ்தோத்திரம் என்றார். பகவத ஸ்வராயை நமஹா, ஓடி வந்த கஜேந்திர வரதனுக்கு நமஸ்காரம். இப்ப ஒரு பக்கத்துல ஓடி வந்தான்னு ஒரு ஆச்சாரியனே சொல்றார், இன்னொரு பக்கத்துல உபனிஷத்தை அசையவே மாட்டார்ங்கிறது. வேற அசைவரா ஓடி வருவரா? ரெண்டும் தான் உண்டு. அசைய மாட்டார். பகவத் ஸ்வரூபத்தோட பார்த்தா அசையவே மாட்டார். ஏன்னா அவர் விபுவா இருக்கிறபடியால் ஓடி வருவார். அதுக்கு அவதரித்து ஓடி வருவார். ஏன் ஒரு தூணுக்கு நடுவில் இருந்து நரசிம்ம பெருமானா தோன்றலையா? கருடனுடைய முதுகலை ஏறிண்டு ஒரு அவருக்கு மட்டும் இல்லையே, கஜேந்திரனுக்கு மட்டும், பெரியாழ்வாருக்கு மதுரப்பட்டணத்தினுடைய வீதியிலேயே பல்லாண்டு பாடுற அளவுக்கு சேவை சாதிக்கலையா? அப்ப இது இத்தனை நடந்திருக்கே. அது எதுக்காக? இந்த ஜீவாத்மாவுடைய ரட்சணத்துக்காக. அப்ப அசையாத எம்பெருமான் அசைகிறான், ஆத்மாக்களை ரட்சிப்பதற்காக. என்னைக்கும் தேவையே இல்லை. அவர் மனசும் வியாபரிக்க வேண்டாம், கைகால்களும் தேவையில்லை. ஆனாலும் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார் ஜீவாத்மாவை ரட்சிப்பதற்காக. ஆக பகவானே இத்தனை வியாபாரத்தில் ஈடுபடுறார். மனசை காட்டிலும் வேகமா செய்யக்கூடியவர். நாம் அத்தனை பேரையும் தாண்டி போடக்கூடியவர். பிரம்மாதி தேவர்கள் கூட தொட நினைத்தாலும் அந்த பிரம்மத்தை தொட்டுவிட முடியாது. இப்படி ஏற்றம் படைத்தவரைத்தான் தஸ்மின் அப்போ மாதரிஸ்வா ததாதின்னு சாதிக்கிறார். தத்யதா ஹிரண்ய நிதின் நிகிதம் அக்ஷேத்ரஜான உபர்யுபரி சஞ்சரந்தோ நவிந்தேயு ஏவமேவ இமா சர்வா பிரஜாஹ அஹரஹர் கச்சந்தஹ ஏதம் பிரம்மலோகம் ந விந்தந்தி அனுதேனகி பிரத்யூடாஹ. சாந்தோக்கிய உபனிஷத்துல இது அழகான பிரமாணம். ஒரு இடத்துல புதையல் இருக்குன்னு சொன்னான். கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ சொன்னால, எல்லா இடத்துலையும் தேடுன்னு எல்லாரும் தேடி இருந்தாலும் இல்லையோ, ஊர்ல எல்லாரும் அரசாங்கத்துல வந்து இங்க இருக்கு அங்க இருக்குன்னு தேடினா, இந்த புதையல் தேடுற விவகாரத்தை பத்தி ரொம்ப நாள் முன்னாடி சாந்தோக்கியம் சொல்றது. எந்த இடத்துல புதையல் இருக்குன்னு ஒருத்தன் தெரியும்னால் மேல கொஞ்ச நாள் நடந்து நோண்டி பார்த்தான்னா கிடைச்சிரும். ஆனா புதையல் எங்க இருக்குன்னு ஒருத்தனுக்கு தெரியல. அப்ப எத்தனை நாள் அதுக்கு மேல நடந்தால் என்ன கிடைக்கும்? புதையல் கிடைக்காது, புறங்கால் வீக்கம் கிடைக்கும். இதுதான் வியாக்கியானத்தில் எழுதியிருக்கார். புதையல் இருக்கிற இடம் தெரிஞ்சு தேடினா புதையல் கிடைக்கும், இருக்கிற இடம் தெரியல நடந்துட்டதுக்காக புதையல் கிடைக்காது. அதே போல ஓடினேன், ஆடினேன், தேடினேன், தவம் இருந்தேன், பட்டினி இருந்தேன், யாகம் பண்ணேன், யஜ்யம் பண்ணேன், ஆனா பிரம்மம் எங்க இருக்காருன்னே தெரியல சுவாமி அப்படின்னா இது புதையல் இருக்கிற இடம் தெரியாத அலைஞ்சா போலே. அப்படி பிரயோஜனம் இல்லை. அவர் எங்க இருக்கிறார்னு தெரிந்து கொண்டு அதை நோக்கி போனையானத்தான் அவரை அடைய முடியும். ஆக எந்தெந்த இடத்துல இருந்தாலும் அவர் இருக்கும் இடம் குஹ்யம், மறைத்து வைக்கப்பட்டிருக்கோ இல்லையோ. புதையல் எப்படி பூமிக்கு கீழே இருக்குமோ, பிரம்மம் வேதாந்தத்துக்குள்ளதான் இருக்கும். அப்ப அதன் மூலம் தான் தேடணுமே தவிர எங்கெங்கோ இருக்கிறார்னு தேடி என்ன லாபம்? பிருத்திவியாம் திஷ்டன்னு ஆத்மனி திஷ்டன்னு. அதே பிருகதாரண்யகம் சொல்றது, பிரம்மத்துக்கு அனைத்துமே சரீரம், அவர் அனைத்துக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு நாம சரீரமா இருக்கோம், நமக்குள்ள இருக்கோங்கிறத ஒருத்தரும் தெரிஞ்சுக்கவே இல்லைங்கிறது. ஆத்மனி திஷ்டன்னு ஆத்மனோ அந்தரோ யமயதி யம் ஆத்மான வேத. இந்த ஆத்மாக்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு சரீரம், ஆனா அவரை தெரிஞ்சுக்கவே இல்லை. இந்த உடம்பு என்னதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும், இதை வச்சு வியாபாரம் பண்ணலாம் நான் புரிஞ்சுக்கணும். ஆனா இதையே நான் தெரிஞ்சுக்கலன்னா அப்ப நம்ம ஒத்தொத்தருக்குள்ளும் பகவான் இருக்கார், ஆனா அவர் இருக்காருங்கிறதையும் அவருக்கு நாம சரீரங்கிறதையும் தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமா. அதனாலதான் இவன் புரிந்து கொள்ளாமல் இருக்க அவர் ரொம்ப வேகமா ஓடி விடுறார். நாம மெதுவா ஓட ஆரம்பிச்சு விட்டு அவர் வெறுமன் நின்றிருந்தா கூட ஏன் வேகமா போறார்? கால் கொண்டு நடப்பனை விட புத்தி கொண்டு நடப்பவன் வேகமாக முடித்து விடுகிறான். வெறும சரீர வியாபாரத்தினால ஒண்ணும் நடக்காது. புத்தி ஞான வியாபாரம் இருக்கணும் இல்லையோ. அதுதான் இங்கே வருஷ ஆயுத சதேனாபி பக்ஷிராடிவ சம்பதன்னு நைவாந்தம் வாரண சயாது யத்யபி சியான் மனோஜவா. பகவான் பக்ஷிராட் கருட வாகனத்தின் பேர்ல ஏறி ஓடி வந்தார். எல்லா தேவர்களும் பார்க்கிறாளாம். பெண்ணுலாம் சடையினாலும் பிறமனு முன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்க நிற்ப விண்ணுலார் வியப்பவன் ஆனைக்கண் அருளையுந்த கண்ணுரா உன்னையன்னோ கலகனா கருதுமாறே. தெய்வங்கள் எல்லாம் பாக்குறது என்ன பண்ணித்துன்னு இந்த யானைக்காக பெருமாள் ஓடுறார். நான் 1000 வருஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரிஷிக்கு பெருமாள் காட்சியே கொடுக்கல. வருணன் 10,000 வருஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அவரால் இன்னும் பார்க்கவே முடியல. ஒண்ணுமே இல்ல, ஒரு யானை கூப்பிட்ட குரலுக்கு இவர் ஓடிட்டு இருக்காரு, யாருக்காகவும் அசைய மாட்டாரு. அப்பதான் ஒரு ரிஷி சட்டுன்னு வேடிக்கையா சொன்னாராம், நம்ம தபஸ் பண்றது, பட்னி கிடக்கிறது, யாகம் பண்றது இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னா இனிமே பகவானை பார்க்கணும்னா எளிய வழி ஒண்ணு இருக்கு. ஒரு முதலைய கண்டுபிடிச்சு காலை அதுக்குள்ள கொடுத்துடணும், அவ்வளவுதான் வழி. முதலைய தேடணும், நம்ம காலை கொண்டு போய் முதல வாய்க்குள்ள கொடுத்துடணும். கொடுத்துட்டா பெருமாள் நம்மளே ரட்சிக்க வந்துருவர். நான் பண்ணித்தான் பார்க்கணும். நம்ம அந்த மாதிரி எந்த சுலபத்தையும் பண்ணியே பார்க்கலையோ இல்லையோ. யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன ஆனா பிராமணாக விவிதிஷந்தின்னு உபனிஷத் வாக்கியம்.
பிராமணர்கள் பிரம்மத்தை தேடணும்னு ஆசைப்படுறவா தேடுறா யஜ்ஞத்தாலோ தானத்தாலோ தபஸாலோ. ஆனா அவ்வளவு சுலபத்தில் அவனை தேடி பிடிச்சிட முடியாது. அவன் புதையலை போல் ஒளிந்து கொண்டிருக்கிறான். பிரம்மாதி தேவர்களுக்கும் கிட்டலையேனால் இப்ப இந்த ஸ்லோகத்திலேயே நமக்கு என்ன தோணும்னா, அப்ப ரொம்ப பெரியவர்களுக்கு அவர் கிடைக்கலேன்னு தானே தோணும். அப்ப நாம் யாருன்னு தோணும். கூடவே நம்மாழ்வார் சாதித்தார், ரொம்ப எளியவர்களுக்கு கூட கிடைச்சுடுறாருனார். மிக பெரியவர்களுக்கும் எட்டாமல் இருக்கலாம், மிக எளியவர்களுக்கும் எட்டி விடலாம். யாருமோன் நிலைமையனா அறிவறிய எம்பெருமான், யாருமோன் நிலைமையனா அறிவெளிய எம்பெருமான். எப்பேற்பட்டவர்கள் அவனை தெரிஞ்சுக்க முடியாது. நாம் பிரயத்தனப்பட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா தெரிஞ்சுக்க முடியாது. எவ்வளவு எளியவர்களும் அவனை தெரிஞ்சுடலாம். அவன் அனுகிரகத்தால தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம முயற்சின்னு சொன்னா கிடைக்காது. அவன் அருளால கிடைக்க போறதுன்னு சொன்னால் கண்டிப்பா பற்றி கொள்ளலாம். 4வது மந்திரம் முடிந்தது. அடுத்த 5வது மந்திரத்தில் சாதிக்கிறார், ததே ஜதி தது நை ஜதி தத் தூரே தத் வந்திகே ததந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்யாஸ்ய பாக்கியதா. இனி பரமாத்மாவுடைய பெருமையை தொடர்ச்சியா அவனுடைய விபுத்துவத்தை கூறுகிறார். அவர் எவ்வளவு பெரியவரா இருப்பார், எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருப்பார். ஒரு இடத்திலேருந்து மற்றொரு இடத்துக்கு போகவே முடியாத அளவுக்கு நிறைந்திருப்பார். இப்படி முன்னாடி சொல்லப்பட்ட பரமாத்ம தத்துவம் ஏஜதி, அடியார்களுக்காக அங்கும் இங்கும் போறார். நரசிம்மனா அவதரிக்கிறார், வாமனாக பிறக்கிறார், ராமனா பிறக்கிறார், கண்ணனாக பிறக்கிறார். அசையாதவர் அசைகிறார் நமக்காக. ததேஜதி, எப்படி அசைகிறார்? பரமாத்மா வைகுந்தத்தில் இருக்கிறவர் பிரம்மாதி தேவர்களுக்காக திருப்பார்க்கடல்ல வந்து வியூகமா சயனிச்சுக்கிறார். அதோட இல்ல, எத்தனையோ ராட்சசர்கள் அழிக்கணும், சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக விபவமா அவதரிக்கிறார். எங்கோ அவதரிச்சுட்டு போயிடல, நம்ம ஒத்தொத்தருடைய ஹிருதய கமலத்துக்குள்ளும் இங்கேயே நம்மள பொறுமையா பாதுகாத்து உட்கார்ந்துருக்கார். அதோட நிக்கல, நாம கண்ணால பாக்குற அளவுக்கு எத்தனை கோயில்கள்ல விக்கிரக ரூபத்தோட இருக்கார். இதெல்லாம் தான் ஏஜதி. பர வியூக விபவ அந்தரியாமி அர்ச்சை இது முதலான பலபடிகளை எடுத்துக் கொள்ளுகிறார். அந்த பரமாத்ம தத்துவமே ந ஏஜதி, ஏஜதி அசைகிறார், ந ஏஜதி அசைறதே இல்லை, அசைகிறார். எதற்காக? தன் கருணையால் அடியார்களுக்காக அசைகிறார். அசையறதே இல்லை. எதற்காக? ஸ்வரூபத்தால் அசையறதே இல்லை. அவர் விபுவா இருக்காரோ இல்லையோ, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அதனால அசைய வேண்டிய தேவையே கிடையாது, தேவையில்லை. ஆனா அசைகிறார், கருணையால் அசைகிறார். இப்ப நாமெல்லாம் அசைகிறது எதுக்காக சொல்லுங்க? ஒருவேளை நாம வேலை பார்க்கிற இடத்திலேயே கூட, நீர் இப்படியே இருக்கும் சுவாமி, 1ஆம் தேதியானா அந்த சம்பளத்தை உனக்கு அமைச்சு வச்சிடறோம், நீர் ஒண்ணு இங்க வரணுங்கிற தேவையில்லை, வந்தா எங்களுக்கு கொஞ்சம் உபதிரவமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டால், நானும் இதுதான் நீங்க எப்ப சொல்லுவீங்கிறதுக்காக நினைச்சுட்டு இருந்தேன், நல்ல வேலை இப்பவான்னு சொன்னீங்களே அப்படின்னு மறுநாள் போகவே மாட்டோம். யாரான அப்படியே ரொம்ப ஆசையோட வேலை பார்க்கிற இடத்துக்கு போறோம். என்ன அன்பு, என்ன பேராசை, இது வராட்டா உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் பெத்திரையும் எல்லாம் கண்ணன், நம்மால வாழவே முடியாது. ஆமாண்ணா வேற வழி இல்லை, அவர் வள்ளுன்னு விழுந்தாலும் போய் ஆகிட்டு ஏன்னா 1ஆம் தேதியானா கொடுக்குறாரு வந்து அப்படிங்கிறதுக்காக தான் போயிட்டு இருப்போம். ஆனா பிரம்மம் ஒருவேளை அசைய வேண்டிய தேவையே இல்லையே, ஆனா தலையெழுத்துங்கிறதுக்காக ஜீவாத்மாக்களுக்காக செஞ்சுட்டு இருக்காருன்னா அவருக்கு ஏது தலையெழுத்து? நமக்கு இருந்தாலும் உண்டு, அவருக்கு யாரும் எழுதியும் வைக்க போறது இல்லை. அப்ப எதுக்காக அசைகிறார்னா கருணையால் உந்தப்பட்டு. நாமெல்லாம் அசையாமல் இருக்கிறது எதுனாலே? நமக்கு காசு இருந்துருத்துனா அசைய மாட்டோம், இல்லைன்னா அசைஞ்சு போயிட்டு இருப்போம். அப்ப நமக்கு நிறைவேறாத ஆசை இருக்கு. நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காகத்தான் நம்ம அசைறோம். இதே விஷயத்த பகவான் இடத்துல யோசிச்சு பாருங்க, அவருக்கு ஏது நிறைவேறாத ஆசை இல்லை. அப்ப அவர் அசையவே வேண்டாமோ இல்லையோ? இப்ப எதுக்கு நரசிம்ம பெருமாள் அவதரிக்கணும், வாமனனா போகணும், பிக்ஷை எடுக்கணும், ராமனா போடணும், பத்னியை தொலைச்சிட்டு 10 மாசம் ஏங்கி ஒண்ணுமே தேவையில்லை அவருக்கு. ஆனா இது இத்தனையும் பண்றாருனால் அடியார்களிடத்தில் இருக்கிற கருணை காரணமாக. அதனாலதான் ஏஜதி ந ஏஜதி, அசையறதும் இல்லை. தூரே, அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். தது அந்திக்கே, அதுவே வெகு அருகிலும் இருக்கிறார். தது அஸ்ஸ சர்வஸ்ய அந்தே, அனைத்து ஜீவராசிகளுடைய உள்ளத்துக்குள்ளும் இருக்கார். ஓரொரு பொருளுடைய உள்ளேயும் இருக்கிறது. அஸ்ஸ சர்வஸ்ய பாக்கியதா, அதே சமயத்தில் எல்லா பொருளுக்கும் வெளியிலும் இருக்கிறார். அனைத்து பொருள்களுக்கும் உள்ளும் இருக்கிறார், அனைத்து பொருள்களுக்கும் வெளியிலும் இருக்கிறார். அசையாமலும் இருக்கிறார், அசைகிறார். ரொம்ப தள்ளியும் இருக்கார், ரொம்ப கிட்டக்க இருக்கார். ஏதானு பொருந்தர வாக்கியமா சொல்றதா பாருங்க. இதனாலதான் உபனிஷத்து புரியல எல்லாரும் நமக்கு ஏதோ பொருத்தமா இதோட ஒண்ணு விரோதிக்காம ஒரு வார்த்தை சொன்னா புரிஞ்சுப்போம். அந்த சுவாமி சிரிச்சுட்டே இருக்கார், என்னமா எழுதாரு தெரியுமோ அப்படின்னா எப்படி நம்ம பொருந்து விடுவோம் சொல்லுங்க? அண்ணா தூங்கின்றார், ஆனா எப்படியோ விஷயம் எல்லாம் தெரிஞ்சு விட்டாருன்னா தூங்கிட்டு இருக்கா எப்படி விஷயத்தை கேட்க முடியும்?
உபன்யாசம் நடந்திருக்குச்சு, ரெண்டுல ஒண்ணுதான் பண்ணலாம். ஒண்ணு கேட்கலாம், இல்ல தூங்கலாம். தூங்கிட்டே இருக்கார், கேட்டுட்டே இருக்காருன்னா ரெண்டு பொருந்தா சொல்லியும். ஆனா பிரம்மம் பண்றதே ஏஜதி நை. இங்க யாரு இப்ப பண்ணிட்டு இருக்கா நான் சொல்லல, நான் பொதுவா சொன்னேன். ஏஜதி ந ஏஜத்தினால் ஏஜதி தன் ஸ்வரூபத்தாலே எப்போதும் பகவான் அசையால் இருக்க செய்தே நமக்கு. அப்ப அசைகிறார்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்? தூரத்தில் இருக்கார், கிட்டக்க இருக்கார்னு என்ன அர்த்தம் சொல்லலாம்? அசையணுங்கிற தேவை இல்லை, நம்மை போல தேவை அவருக்கு இல்லை. நமக்கு அசையணுங்கிற தேவை இருக்கிறது. எதற்காகவான நம்ம அசைஞ்சுதான் ஆகணும். ஆனா அந்த தேவை அவருக்கு இல்லை. பின் அசைகிறார்னு சொன்னால் அடியார்களை ரட்சிப்பதற்காக கருணையால் உந்தப்பட்ட அசைகிறார். இது எதுக்கு திருப்பி திருப்பி சொல்றாருன்னா, உனக்காக அவர் எவ்வளவு பட்டிருக்கார் பாருன்னு தெரிவிக்கிறதுக்காக. அப்படின்னா தானே நமக்கு அவர் பேர்ல அன்பு ஏற்படும். எனக்காக என்ன பண்ணிருக்கார் பகவான் சட்டுன்னு கேட்டுருவா. எனக்கு நிறைய துக்கம் கொடுத்திருக்கார் சுவாமி, என்னை படைச்சதுல இருந்தே எவ்வளவோ ஆபத்துக்களை சந்திச்சிருக்கேன், என்னமோ பெருமாளுக்கு என் பேர்ல மட்டும் கருணையே இல்லை என்று சொல்லாதேங்கிறார். அவர் உனக்காக படைக்க ஆரம்பிச்சதுல இருந்து அத்தனை பாடு பண்ணிருக்கார், அசைய வேண்டிய தேவையே இல்லை. ஆனா இந்த அல்பமான உனக்கு போய் இவ்வளவு பெருசு பண்ணி கொடுத்துருக்காரோ இல்லையோ, அப்ப அதை தெரிஞ்சுக்கோ. இயற்கையில் அசைய வேண்டிய தேவை இல்லாதவர் உனக்காக கருணையால் உந்தப்பட்டு அசைகிறார். இப்ப பொருத்தமா போச்சா ரெண்டுத்துக்கும்? இயற்கையில அசைய வேண்டாம், ஆனா கருணையால நமக்காக செய்கிறார். அடுத்து தத் தூரே தது அந்திகே, ரொம்ப தூரத்தில் இருக்கார், அவரே ரொம்ப அருகில் இருக்கார். தூரத்தில் இருக்கிறவர் எப்படி அருகில் இருப்பார்? இப்ப நாம ரொம்ப தூரத்துல இருக்கலாம், நம்ம பிள்ளையே இருக்கலாம், நம்ம பொண்ணே இருக்கலாம், நம்ம மாப்பிள்ளை இருக்கலாம், நம்ம மாட்டு பொண்ணு இருக்கலாம், எங்க ஊர் கார்னு வச்சுங்க. ஆனா இப்ப உங்க நாற்காலியில பக்கத்திலே யாரோத்தர், உங்களுக்கு இந்த ஊரான்னு கூட தெரியாது, யாரோத்தர் உங்களை பக்கத்துல உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க. இவர் பக்கத்துல இருக்கார், ஆனா உங்க பிள்ளை தூரக்கு இருக்காருன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லச்சே உங்களுக்கு கோவம் வந்துடும். அது எப்படி சாமி, இவர் பக்கத்துல இருந்தாலும் தூரக்கு தான் இருக்கார், அவன் எங்கேயோ இருந்தாலும் என் பக்கத்துல தான் இருக்கான், உடனே வாதாட வருவோம் இல்லையோ? அது எப்படி சாமி, பிள்ளைதான் விதேசத்துல இருக்காரு, அநேகமா நான் குடும்பத்துக்கு ஒருத்தர் ஒரு பிள்ளை விதேசத்துல இல்லையாப்பா, தள்ளித்தானே இருக்காரு. அங்கேருந்து தானே நித்தியப்படியே பேசிட்டு இருக்கோம். இப்போ ஏதோ தொலைத்தொடர்பு ஓஹோன்னு வந்துருவே, நித்தியம் நம்ம வீட்டுல இருக்காப்பல ஒரு பிரமம் ஏற்படுத்திட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் விடாம நித்தியம் இன்னைக்கு என்ன சாத்துனது, என்ன குழம்பு பண்ணான்னு முத கொண்டு பேசிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வேகமா போச்சு, உலகம் ரொம்ப கிட்டக்க நெருங்கி போச்சு. அப்ப தூரத்துல இருந்தாலும் அருகில் இருக்கார். உலகத்துல என்ன தெரியுமா சொல்லுவார்? தொலைத்தொடர்பு சாதனம் முன்னேற்றத்தினால் எத்தனை தூரத்தில் இருந்தாலும் அவர் அருகில் தான் இருக்கிறார் சொல்ல மாட்டோமா? உலகமே ஒரு கிராமமா படுத்துன்னு ஆங்கிலத்துல சொல்லிட்டு கலந்து, இது உலக கிராமம் சுவாமி, அவ்வளவுதான். அதோ பறந்தா அங்க போடுவோம், அதோ பறந்தா இங்க வந்துடுறோம். அப்ப தூரக்கேன்னு இப்ப ஒத்துக்கிறதே இல்லையே, எல்லாரும் பக்கத்துல இருக்காங்கிற மூலியம். ஒண்ணுமில்லாத நாமே தூரக்க இருக்கிறத பக்கத்துல கொண்டுட்டா பகவான் செய்ய மாட்டாரா? அவர் எதுக்காக தூரக்க இருக்காருன்னு சொல்றது? அவரை பத்தி நினைவில்லாமல், அவரை பத்தி தியானிக்காமல், அவருக்கு பூஜை பண்ணாமல் தள்ளி இருந்தேன்னா அவர் தள்ளித்தான் இருப்பார். எப்போது நமக்கு அருகில் இருக்கார், நமக்கு உள்ள இருக்கார்னு அவரை பத்தி நினைச்சிருந்தேன்னா அவர் அருகில் தான் இருக்கிறார். சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன்னு திருமழியாழ்வாருடைய பாசனம். யாருக்கெல்லாம் அன்பு இல்லையோ அவர்களுக்கு தொலைவில் இருக்கிறார், யாருக்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு வெகு அருகில் இருக்கிறார். இவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு வார்த்தை சேர்த்துனா விரோதம் போயிடும். தொலைவில் இருக்கிறார், அருகில் இருக்கிறார் பொருந்தாது. அன்பில்லாதவர்களுக்கு தொலைவில் இருக்கிறார், அன்புடையவர்களுக்கு அருகில் இருக்கிறார் பொருந்தி போச்சு. அப்ப ஒரு வார்த்தை சேர்க்கணும் தானே. இந்த வார்த்தையை சேர்க்கறது தான் உபனிஷத்துல பெரிய காரியம். ஏன்னா அது அந்த வார்த்தையை விட்டுட்டு தான் சொல்லும். அது இதோட சேர்த்து இருந்ததுன்னா நமக்கு குழப்பமே வராது. அன்பில்லாதவர்களுக்கு தள்ளி இருக்கார், அன்புடையவர்களுக்கு கிட்டக்க இருக்கார். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லும்? தள்ளி இருக்கிறார், கிட்டக்க இருக்கிறார். பார்க்கலாம், பார்க்க முடியாது. வணங்கலாம், வணங்க முடியாது. அடையலாம், அடைய முடியாது. இதனாலதான் அது உபனிஷத்துன்னு பேர் வாங்கிடுச்சு. ஏன்னா இப்படி நம்மள மருண்டு ஒரு ஆச்சரியமா பார்க்க வைக்கிறது பாருங்க. சாமி ஏதோ பேச்சே ஒரே மாயா இருக்கு சாமி, எதுவுமே புரியலைங்கிற அளவு. ஒன்றும் இல்லை, கட்டமே இல்லது. நமக்கு அன்பு இருந்ததுன்னா கிட்டக்க போறதுக்கு போறார், அன்பு இல்லைன்னா ரொம்ப தள்ளிப்பட போறார். அதனாலதான் தூரே தத் தூரே தது அந்திகே தது அஸ்ய சர்வஸ்ய அந்தரே அஸ்ய சர்வஸ்ய. இந்த ஜீவாத்மாக்கள் பிரபஞ்சம் முழுவதுக்கும் அஸ்ய சர்வஸ்ய அந்த எல்லா பொருள்களின் உள்ளே இருக்கிறது. அதுவே சர்வஸ்ய பாக்கியதா, அனைத்து பொருள்களுக்கும் வெளியேயும் இருக்கிறது. ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிற ஜீவன், அந்த ஜீவனுக்குள்ளும் பரமாத்மா அதை விட சூக்ஷ்மமா இருக்கார். இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியிலேயும் தாங்கி கொண்டிருக்கிறார். ஆக வெளியிலே அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் நிகிதோஸ்ய ஜந்தோஹோன்னு உபனிஷத் சொல்றதோ இல்லையோ, அணுவுக்குள்ளும் அணுவாக இருக்கிறார், பிருகத்துக்குள்ளும் பிருகத்தாக இருக்கிறார். அதை பத்தி தான் விஷ்ணு தர்மம் சொல்றது. பராங்முகானாம் கோவிந்தே விஷயாசக்த சேதசாம் தேஷாம் தத் பரமம் பிரம்ம
தூராத் தூரத்தரே ஸ்திதம். அழகான ஸ்லோகம். கோவிந்தன் இடத்திலே பாராமுகமா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போமே. பராங்முகம், பாராமுகமா இருக்காரு. ஏதோ முகத்தை திருப்பின்னு போறாரு சுவாமி. நம்ம நன்னா பார்த்து சிரிச்சேன், என்னமோ தெரியல, வணக்கம் கூட சொல்லவே இல்லை, ஒரு புருவத்துவ சக்தி சிரிக்க கூட சிரிக்கவே இல்லை, என்ன ஆச்சோ நீ இவருக்கு தெரியல, முகத்தை திருப்பின்னு போறாரு. இதான் பராமுகங்கிறது. இந்த பராங்முகமாக இருந்துட்டாலே பிரம்மம்னு சொல்லச்சே பகவான்னு சொல்லச்சே ஆசையோட என்னன்னு கேட்க வந்தியானால் அபிமுகமா இருக்கேன்னு அர்த்தம். அவன்னா யாரோ அவரை பத்தி பேசின்னு போறா, நமக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், என்ன திருப்பிண்டியானா பாராமுகமா இருக்கேன்னு அர்த்தம். கோவிந்தன் இடத்துல பராங்முகமா இருந்தியானால் அப்ப எந்த இடத்துல அபிமுகமா இருக்க போற? கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலும். சாப்பாட்டுல ஆசை, தூங்குறதுல ஆசை, நாடகம் பாக்குறதுல ஆசை, கச்சேரி கேட்கறதுல ஆசை, அப்படியே மதந்து இருக்கிறதுல ஆசை வச்சுங்களேன். அப்படியே லௌகிக ஆனந்தத்திலேயே பட்டு இருக்கமோ இல்லையோ, அதுல விருப்பம் இருக்கு. ஆனா பிரம்மத்த இடத்துல பாராமுகம் இப்படி இருந்துட்டியானால் தேஷாம் தத் பரமம் பிரம்ம தூராத் தூரத்தரே ஸ்திதம். அப்படிப்பட்டவாளுக்கு பகவான் ரொம்ப தள்ளித்தான் இருப்பார், அவர் அருகில் வரவே மாட்டார். ஆனா அதை விட்டுட்டு தன்மயத்தேன கோவிந்தே ஏனராகா ஞஸ்தசேதசா விஷயக்கியாதினஸ்தேஷாம் விஜ்ஞேயஞ்ச தத் அந்திகே. அதே சட்டுன்னு மாறிட்டு இந்த உலக விஷயத்துல எல்லாம் என்ன சுவாமி இருக்கு என்ற அதுல பாராமுகமா இருந்துட்டு பிரம்மம்னுச்சு அவனை நோக்குகிறானோ இல்லையோ. இப்போ உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு, இதே சமயம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வீட்டுல நடந்துட்டு இருக்க போறது, வேற எங்கேயோ ஏதோ காட்டிட்டு இருக்க போறான்னு வச்சுங்களேன். ஞாயிற்றுக்கிழமையான எத்தனை விஷயம் இருக்கு, நம்ம அங்க போயிருக்கலாம் இங்க போயிருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டோம். ஒண்ணும் வேண்டாம், வீட்டுல வச்சிருக்கிற பொட்டி முன்னாடியான உட்காந்துக்கலாம். இன்னைக்கு காத்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் யாரு யாரு யாருன்னு எல்லாரும் பார்த்துட்டே இருக்காளோ இல்லையோ. இப்போ அப்ப காலையிலேருந்து ஏதோ வேலை இருக்கு, இவர் வேற சாயங்காலம் வந்திருக்காரு, இப்பதானே எல்லாரும் பேட்டியும் வைக்க போறா, அது எல்லாத்தையும் பார்க்காத இங்க வந்திருக்கோம். சரி இவர் வாராதவர் வந்துட்டார், இவர் நம்ம இப்ப ஈஷாவாசியம் கேட்டுத்தான் ஆகணும், அதனால ராத்திரி போய் பாத்துக்கலாங்கிற இல்லையோ. இப்ப இது ரெண்டு இருக்கு, இதுல பராமுகம் இதுல அபிமுகமா, இதுல பராமுகம் இதுல அபிமுகமா, நம்மளே முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப இத்தனை பேர் இங்க வந்துட்டு இல்லையோ, அப்ப அதுல பாராமுகம் இதுல அபிமுகம்னு அர்த்தம். எத்தனையோ பேருக்கு வரணும்னு நினைச்சிருந்தா கூட பரவாயில்ல, அப்ப அவர்களுக்கு இதுல அபிமுகம் மத்ததுல பாராமுகம்னு அர்த்தம். சொன்ன பிற்பாடு ஆமா என்ன இப்ப ஈஷாவாசியம் இருக்கு, அதை கேட்டு ஒண்ணு லாபம் இல்லை, இதை பார்த்தாங்க லாபம் உண்டு என்று சொன்னால் அப்ப ஈஷாவாசத்தில் பாராமுகம், எதையோ பார்த்துட்டு இருக்கிறதுல அபிமுகம். அப்படி இருந்தா என்ன ஆகும் தான் சொல்றாரு. இப்போ ஒண்ணும் இல்லை, அவன் ஒண்ணு கட்டுப்பட மாட்டான். ஆனா அப்படி இருக்கிறவாளுக்கு பகவான் ரொம்ப தள்ளி இருக்காருட்டா, அவர் கிட்டக்க வர்றதில்லை. அப்ப பிரம்மம் அவனுக்கு வெகு தொலைவில் இருக்கிறார். எச்சகிஞ்சித் ஜெகத்யஸ்மின் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர் பகிஷ்சதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. அனைத்துக்குள்ளும் உள்ளும் பரமும் வியாபித்திருக்கிறார். நம்ம மனசின் படிக்கு நம்ம அனுகூலமா இருந்தோம்னால் அவர் அனுகூலமா இருக்கார், நாம பிரதிகூலமா இருந்துட்டோம்னா அவர் தள்ளி போயிடுறார். பெருமாளே கையில சங்க சக்கரங்கள் பிடிச்சிருக்காரோ இல்லையோ, அதுக்கு என்ன தங்க கவச்சம், அதுக்கு மேல வைர கவச்சம், கல்லழைச்சதெல்லாம் போட்டு நம்ம சேவிச்சது இல்லையா. சமயம் ஏன்னா ஆயுதத்துக்கு கல்லழைச்ச கவச்சம் எல்லாம் போடுவாளா, அது ஆபரணமா இருந்தா தானே போடுவா. சங்கமும் சக்கரமும் பெருமாளுக்கு ஆபரணமா, சங்கமும் சக்கரமும் அவருக்கு ஆயுதமா, ரெண்டும் தான். பெரும் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா ஆயுதம், அதுக்கெல்லாம் புஷ்பமாலையெல்லாம் சமர்ப்பிக்கிறா, அதுக்கு ரத்னாங்கி சாத்திரா, அதுக்கு வைர கிரீட சாத்திரா, எல்லாம் தான் சாத்திரா. அவருக்கே திருமஞ்சனம் பண்றா, ஆபரணத்துக்கெல்லாம் திருமஞ்சனம் பண்ணிருப்பாளா. ஆனா பண்றாளே, ஆயுதத்துக்கு பண்ணுவாளா ஆபரணத்துக்கு பண்ணுவாளா? அலங்காரம் ஆபரணத்துக்கு தானே பண்ணுவாள்னால் அது ஆபரணமா நினைக்கிறவனுக்கு ஆபரணம், ஆயுதமா நினைக்கிறவனுக்கு ஆயுதம். நான் ராவணனா இருந்தேன்னா அது ஆயுதம், நான் விபீஷணனா இருந்தேன்னா அது ஆபரணம். நான் ஆறுங்கிறத பொறுத்தது. இப்போ நான் ராவணன் சிசுபாலனா இருந்தேன்னா பார்த்தா பயமா தான் இருக்கும், நான் விபீஷணனாகவும் நல்ல அர்ஜுனனாகவும் இருந்தேன்னா பார்த்தா பிரியமா தான் இருக்கும். அப்ப எம் மனசுல எந்த எண்ணத்தோட போகிறேனோ அப்படித்தான் பகவான் சேவை சாதிப்பார். உள்ளும் புறமும் அனைத்தும் வியாபித்து வெகு சிறிய பொருள்களுக்குள்ளும் சிறியவனாய் மிக பெரிய பொருளுக்குள்ளும் பெரியவனாய் பிரம்மம் அனைத்திலும் இருக்கிறார் என்பதைத்தான் இது சொல்லியிருக்கார். அப்ப பரவாசுதேவனுடைய விக்கிரகமோ பரவாசுதேவனுடைய மற்றைய நிலைகளோ அனைத்தும் இந்த சம்சாரி சேத்தனனுக்காக. அவர் அசைய வேண்டிய தேவையில்லை, ஆனால் அசைகிறார். உள்ளும் புறமும் வியாபிக்க முடியுமா? உள்ளுத்துக்குள்ள உள்ளே ஒரு பொருள் ஒண்ணு பெருசா இருக்கலாம், இல்லை சின்னதா இருக்கலாம். சின்னதுக்கெல்லாம் சின்னதாகவும் பெருசுக்கெல்லாம் பெருசாகவும் இருக்குமா? இப்ப இப்படி பாருங்க, ரொம்ப பெரியதா ஒரு பொருள் இருக்கு பிரபஞ்சம்னா அதுக்கு வெளியில எப்படி இடைவெளி இருக்கும்? அணு மாத்திரமா ஆத்மா இருக்குன்னா அது ஏன் அணு? அதை இன்னும் வெட்டி உள்ள புக முடியாதபடியாலதான் அது அணுன்னு சொல்றோம். அதுக்குள்ள இடைவெளி இல்லாததுனால அது அணுன்னு சொல்றோம். அப்ப அந்த அணுவுக்குள்ள பகவான் எப்படி புகுவார்? ஆத்மா அணு, அந்த அணுவுக்குள்ள இடைவெளி இல்லைங்கிறதுனாலதான் அது அணு. ஆனா பிரம்மம் அந்த அணுவான ஜீவாத்மாவுக்குள்ள இருக்குங்கிறது அப்ப எப்படி இடைவெளி வந்தது? பரமாத்மா இருக்கிறதுக்கு இடைவெளி இருக்குன்னு சொன்னா
அப்ப அது அணுன்னு சொல்ல முடியாது. அது அணுன்னு சொல்லிட்டா இடைவெளி இருக்காது, பரமாத்மா அதுக்குள்ள இருக்க முடியாது. இதுதான் குழப்பம். அதுல இப்போ இடைவெளி இருக்குங்கிறா. ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் பார்த்தோம்னால், ஆத்மா எப்பவும் ஞானமயமா இருக்கிறதுனாலே எதையும் தனக்குள்ள விடக்கூடிய இடைவெளி உண்டு. எப்படி எனில், இப்போ ஒரு பொருள் இருக்கு. இப்ப இந்த பொருள் இருக்கு, ஒரு 10 ஒரு பொட்டி பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுல 25 புஸ்தகம் வைக்கலாம், வச்சுட்டேன். அதுக்கு மேல என்ன வேணா திணிச்சு வேணா 26வது புஸ்தகம் வைக்கலாம், 30வது புஸ்தகம் வைக்கவே முடியாது இல்லையா? அந்த பொருள் அடுத்த பொருள் வர்றதை தடுத்தோம். இப்ப இன்னொரு 100 நாற்காரி இருக்குன்னு வச்சுங்களேன், 100 பேர் வந்துட்டா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் இடம் கிடையாது இல்லையா? அதே இந்த விளக்கு வெளிச்சம் போட்டுக்காலும் இல்லையோ, இத போல இன்னும் 10,000 விளக்க இங்க வச்சுட்டு மொத்த வெளிச்சத்தையும் இந்த மண்டபத்துக்குள்ள செலுத்தினாலும் எல்லா வெளிச்சமும் உள்ள வந்துட்டே இருக்கும், தடுக்கவே தடுக்காது. ஆனா ஆள் 700 பேர் ஆயிடுத்துன்னா அப்புறம் ஆள் உள்ள வர முடியாது. ஆனா வெளிச்சம் 100 விளக்கினுடைய வெளிச்சம் வரைக்கும் இங்க இருக்கும். அதுக்கு மேல வெளிச்சம் உள்ள வந்ததுன்னா வராது, தடுத்துன்னு சொல்லுவோம்னா, எத்தனை ஒளியா இருந்தாலும் உள்ள வருது இல்லையோ? ஆனா ஆளா இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு தடுத்துடுறது இல்லையோ? எதனாலே? ஒளிங்கிறது ஒண்ணு தடுக்கக்கூடிய சக்தி கிடையாது. ஞானம்ங்கிறது அதே போலத்தான். ஒரு நிறைய ஞானத்தை போட்டு அழுத்திருக்காரு சுவாமி. அதனால இதுக்கு மேல அவர் படிச்சா ஞானம் உள்ள போக மாட்டேங்கிறது நாராயண சொல்லுவாளா? எத்தனை ஞானத்தை சம்பாதிச்சிருந்தாலும் சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். ஏன் அவாவா வித்வான்கள் 90 வயசு வரைக்கும் படிச்சிருக்கா. ஒரு வேதத்தை முடிச்சு 2வது வேதம், ஒரு வேதி, த்விவேதி, திரிவேதி, சதுர்வேதி, எத்தனை வேதத்தை படிச்சுட்டு இதிகாசம், புராணம், தர்க்கம், சாஸ்திரம், மீமாம்சா அனைத்தையும் படிச்சுருக்காடே சுவாமி. அவர் ஞானத்தை சம்பாதிக்கிறார்னால் ஏன்னா ஞானம் ஒண்ணு தடுக்கவே தடுக்காது, மேல 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 அனுமதிக்கும். அத போலதான் ஞானமயமான ஜீவாத்மா பிரம்மம் தனக்குள் வருவதை தடுக்கவே மாட்டார். அதனாலதான் ஆத்மாவுக்குள்ளும் பகவான் இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. வெகு அருகில் இருக்கிறார், தூரத்தில் இருக்கார். இப்ப நமக்கு ஒரு தூரக்க இருக்கணுமா கிட்டக்க இருக்கணுமா? அவர் ரொம்ப கிட்டக்க இருக்கணும் சார். இது சொல்லச்சவே இன்னொன்னு ஞாபகம் வச்சுங்க, அவர் எப்பவும் கிட்டக்க இருக்காருன்னா பொய் சொல்லச்சவும் பக்கத்திலே இருப்பார், திருடுறச்சவும் பக்கத்திலே இருப்பார், கொஞ்சம் கைகால ஒழுங்கா அலம்பிக்காம வரச்சே கூட பக்கத்திலே இருப்பார். எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. அருகில் இருக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு சொல்லுங்க. ஏன்னா நாம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம், இப்போ பொய்யா நினைச்சுட்டு இருக்கிறது. அவர் எங்கேயோ வைகுந்தத்துல இருக்காருன்னா கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துட்டு அவர் பார்க்கலன்னா பண்ணிவிடலாம் அப்படின்னு இருக்கமோ இல்லையே. அவர் ரொம்ப பக்கத்துலதான் இருக்காரு இப்போ. ஆனா பக்கத்துல இருக்காரு நினைவு இருக்கிறவனுக்கு பக்கத்துல இருக்கார், தூரக்க இருக்கார் நினைச்சுட்டா தூரக்கத்தான் இருக்கிறார். அடுத்து 6வது மந்திரம் சொல்றது, எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி சர்வபூதேஷு ச ஆத்மானம் ந ததோ விஜுகுப்சதே. பிரம்மத்தை எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். உன்னால நேர பிரம்மத்தை பார்க்க முடியாத போகலாம், ஆனா அனைவருக்குள்ளும் பிரம்மத்தை பார்க்க கத்துக்கோ. இதுதான் பிரம்ம தரிசனம். எல்லாருக்குள்ளும் அதே பிரம்மன் தான் இருக்கிறார், இப்படி பார்க்க தெரிஞ்சுக்கோ. எல்லாம் பிரம்மத்திடத்துல இருக்குன்னு பாரு, பிரம்ம எல்லாரிடத்துல இருக்கிறாருன்னு பாரு. இந்த ரெண்டையும் பார்க்க பார்க்க சண்டை சச்சரவு ஓஞ்சி போடும். எல்லாம் பிரம்மத்துக்குள்ளதான் இருக்கு, அவர் அனைத்துக்குள்ளும் இருக்கிறார் இப்படின்னு விட்டால் நம்முடைய சத்தையோ ஸ்திதியோ அனைத்தும் அவனால். இப்ப இந்த ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமான அர்த்தம் ஒண்ணு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல அர்த்தம் என்னன்னு சொல்றேன். எஸ்து சர்வாணி பூதானி, யார் ஒருவனோவென்னில், ஒருத்தனை பத்தி ரொம்ப கொண்டாடுறார். 1000ல் ஒருவன் இவன்கிறார். யஹாது, அந்த ஒருத்தன் எப்படிப்பட்டவன் தெரியும்? 1000ல் ஒருத்தன். மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்யத் யததி சித்தையே என்று கண்ணன் கீதையில சாதித்தாரோ இல்லையோ, அத்தனை பேர்ல ஒருத்தன். அவ்வளவு துர்லபமா, அரிதரிது இப்படிப்பட்ட ஆள் கிடைக்காது. யார் அவர்? யஹாது சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி. சர்வாணி பூதானி, பிரம்மா தொடங்கி புல் ஈராக எல்லா ஜீவர்களையும் ஆத்மனியேவ பஷ்யதி, முன்னாடி சொன்ன பரமாத்மாவிடத்திலே பார்க்கிறான். எல்லா ஜீவர்களையும் பரமாத்மாவிடத்தில் பார்க்கிறான். அதோட நிற்கல, மேலே பஷ்யதி சர்வபூதானி சர்வபூதானி ஆத்மன்னேவ அனுபஷ்யதி சர்வபூதேஷு, முற்கூறிய எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மானம் முற்கூறிய பரமாத்மாவை அனுபஷ்யதி அந்தர்யாமியாக பார்க்கிறான். எல்லா ஜீவர்களையும் பரமாத்மாவிடத்தில் இருக்கிறதா பார்க்கிறான், பரமாத்மாவை எல்லா ஜீவர்களுக்குள்ளும் புகுந்து இருக்கிறவனாக பார்க்கிறான். இந்த ரெண்டு நடக்குமா பாருங்க, ரொம்பவே கஷ்டம். இப்ப யோசிச்சு பார்ப்போமே, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்தா அது எப்படி மற்றொன்னுக்குள்ள இருக்கும்? இந்த கடிகாரம் இருக்கும் இல்லையோ, இப்ப நான் பாக்குறேன், இந்த கடிகாரம் இந்த கையில் இருப்பதாக காண்கிறேன். வாஸ்தவம், கடிகாரம் தாங்கப்படுறது, கை தாங்குகிறது. சட்டுன்னு மாத்தி இப்ப கை கடிகாரத்துக்குள் இருப்பதாக பார்க்கிறேன்னா பார்க்க முடியாது இல்லையோ. இது வேணா இதுல இருக்காப்புல பார்க்கலாமே தவிர எப்படி இது இதுக்குள்ள போனதா பார்க்க முடியும்? ஆனா இங்க உபநிஷத்து ரெண்டையும் சொல்றது, அனைத்து ஜீவராசிகளையும் பிரம்மத்தடத்துல இருக்கிறதா பார்க்கணும், பிரம்மத்தை அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிறதா பார்க்கணும்னால்
கை கடிகாரத்துக்குள்ள இருக்கிறதா பார்க்கணும், கடிகாரம் கைக்குள்ள இருக்கிறதா பார்க்கணும். இது எப்படி நடக்கும்? இது நடக்கவே நடக்காதே நமக்கு தோன்றதோ இல்லையோ, நடக்கும்னு சொல்ல வைக்கிறதா இந்த உபனிஷத் வாக்கியமே. இப்போ ஏன்னால் எல்லாத்துக்கும் பிரம்மம் ஆதாரமாக இருக்கிறார், மொத்தத்தையும் தாங்குகிறார். அது வெளியிலேந்து தாங்குறார்னு அர்த்தம். அப்படின்னா எல்லாம் அவனிடத்துல இருக்காருன்னு சொல்லலாமோ இல்லையோ. அதே சமயம் ஒன்னொன்னுத்துக்கு உள்ளே புகுந்து அதை நியமிக்கிறார். ஒரு பொருளுக்குள்ள பகவான் புகுந்தா தான் அதை ஆட்சி செலுத்த முடியும். அந்த பொருளை தான் மொத்தமா தாங்கினா தான் அது வெளியில வியாபிக்க முடியும். அப்ப வெளியிலும் வியாபிக்கிறார், உள்ளிலும் வியாபிக்கிறார். இது நாராயண நாமத்தினுடைய அர்த்தம். நாரங்களுக்கெல்லாம் அயனம் இருப்பிடம் நாராயணன். நாரங்களையே இருப்பிடமாக கொண்டிருக்கிறார் நாராயணன். நாம யாரால தாங்கப்படுறோம்? பகவானாலே. அப்ப நாம அவரிடத்துல இருக்கோம்னு சொல்லலாமா? நமக்குள்ள ஆறு இருக்கா? அவர் தான் இருக்கார். அப்ப அவர் நமக்குள்ள இருக்காருன்னு சொல்லலாமா? நாம அவருக்குள்ள இருக்கோம், அவரால தாங்கப்படுறோம். அவரும் நமக்குள்ள இருக்கிறார், நம்ம உள்ளே இருந்து கொண்டு நியமிக்கிறார். அதனால யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி. எல்லா ஜீவராசி அவனிடத்துல பாக்குறான். சர்வபூதேஷு ஆத்மானம் நததோ விஜிகுப்சதே. அவனுக்கு இந்த உலகத்தை பார்த்து எந்த வெறுப்பும் வரவே வராதுங்கிறார். ஏன் அப்படி வராதுன்னால், எல்லாரும் பிரம்மத்தளத்துல இருக்கான்னு நான் பார்க்கச்சேவே என் விரோதிய முதல்ல என் விரோதின்னு பார்க்க வராது. ஓஹோ, இவருக்கு பின்னாடியும் பிரம்மன் தான் இருக்கார். அவரை பார்க்கறச்சேவே அவருக்கு உள்ளேயும் பருந்து தான் இருக்கார். ஒரு சுவாமி ஓங்கி என்ன திட்டுறார், நன்னா வசவு பாடுறார், 1/2 மணி நாள் வச்சார், பார்த்தவொன்னு கோவம் ஒரு மொழியோ வராதுங்கிறார். ஏன்னா அவரை பார்க்கறச்சேவே இவருக்கு பின்னாடி பிரம்மன் தான் இருக்கார், இவருக்கு உள்ளேயும் பிரம்மன் தான் இருக்கார். நான் பண்ண தப்புக்காக எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பிரம்ம இவருக்குள்ள பூந்துண்டு என்ன வைக்கிறார். இதைத்தான் பெரியவாச்சான்ல இப்படிதான் நீ பார்க்க கத்துக்கணுங்கிறார். யார் உன்னை அடிக்க வந்தாலும், யார் உன்னை வெய்ய வந்தாலும், இவன் இல்ல இது, இவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அவன் எதுக்கு என்ன அடிக்க போறான், அவன் எதுக்கு என்ன வெய்ய போறான்? போன ஜென்மத்துல அவன் யாரோ, இந்த ஜென்மத்துல நான் யாரோ, சம்பந்தமே இல்லை. பின்ன எதுக்கு திடீர்னு என்னமோ இந்த சுவாமி ஓஹோன்னு என்ன பிடிச்சுன்னு வைகிறாரு? ஏன் என்னை கண்டாலே அவர் பிடிக்கலன்னால், எல்லாம் நான் தான் சுவாமி காரணம். என்ன விஷயத்துக்கு நான் காரணமானா, பின்ன எது நான் சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவித்தால் அதன் காரணம் எங்கிட்ட இருக்குமா புறத்தையார்கிட்ட இருக்கணுமா சொல்லுங்க? காரணம் யார்கிட்ட இருக்கோ காரியம் அங்கதானே இருக்கணும். எனக்கு ஜலதோஷம் பிடிச்சதுன்னா நான் மருந்து சாப்பிடணுமா, இல்ல நீங்க மருந்து சாப்பிட்டா எனக்கு சரியா போகுமா? நான் மழையில நனைஞ்சிட்டு வந்தா உங்களுக்கு ஜரம் வருமா? காரணம் எங்கிட்ட தான் இருக்கணும், காரியம் எங்கிட்ட தானே இருக்கணும். அப்ப ஒருத்தர் நன்னா வெய்யறார், எனக்கு துக்கமா இருக்கு, அப்ப நான் பட்ட துக்கத்துக்கு காரணம் எங்க இருக்கணும்? நாம நினைச்சுட்டு இருக்கோம் அவர்கிட்ட இருக்குன்னு முட்டாள்தனமா நினைச்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் வெய்யச்சே நாம துன்பப்படச்சே நான் என் துன்பத்துக்கு காரணமா இருக்காருமோ. அதைத்தான் பூர்வாச்சாரியர்கள் கேட்கறது. அது என்னமா உன் துன்பத்துக்கு இன்னொருத்தர் காரணமாக முடியும்? நீ மருந்து சாப்பிட்டா இன்னொருத்தருக்கு ஜுரம் சரியா போல, நீ மடல் நனைஞ்சதுக்காக இன்னொருத்தருக்கு ஜுரம் வரல. அப்ப உங்ககிட்ட இருக்கிற ஆபத்துக்கு உனக்கு தானே துன்பம் வரணும். அப்ப இப்ப நீ துன்பம் அனுபவிக்கிறானா காரணமும் உங்ககிட்ட தான் இருக்கு தேடுனார். நாம விடாம அவரையே பார்த்தோம். இல்ல சுவாமி வெய்யறவர் அவர் சுவாமி, அப்ப அவர்கிட்ட தானே காரணம் இருக்குன்னா இல்லை. அவருங்கிறவர் எதுக்கு வெய்ய போறார்? ஒன்னு எதுக்கு அவர் வந்து வெய்யணும்? நீ துன்பம் அனுபவிக்கிறதுக்காக அவர் வெய்கிறார்னால் அப்ப துன்பம்ங்கிறது காரியமா இருந்தா அதுக்கு காரணம் உனக்குள்ளதானே இருந்தாகணும். நான் துன்பப்படுறதுக்கு எங்கிட்ட இருக்கிறது என்ன காரணம்? என்னுடைய பாபங்கள். அந்த பாபத்தினால தூண்டப்பட்டு தான் இந்த சுவாமி இப்ப விஷயம் இருக்கார். இத்தனைக்கும் என் பாவ கணக்கே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் எதுக்கு தெரிய போறது? அவருக்கு என் கணக்கு தெரியாது. ஆனா அவர் வெய்கிறார். விஷதனால நான் துன்பப்பட்டுட்டேன். அப்ப பாபத்தினுடைய பலத்தை நான் அனுபவிச்சுட்டேன். அவர் வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப அவர் வேலை என்ன தெரியுமா? ஒரு கருவி, அவ்வளவே. என் பாபத்தை நான் அனுபவித்து கழிப்பதற்காக ஒரு கருவியாகத்தான் பிரம்மம் அவரை கொண்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோ. நேர இவர் வையறார்னு நினைச்சுக்காதே. அவருக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் எதுக்கு ஒன்னு வைய போறார்? உன் காரணம் உங்ககிட்ட தான் இருக்கு, உன் பாபம் உங்ககிட்ட இருக்கு. அந்த பாபத்துக்கு நீ தண்டனை அனுபவிச்சாகணும். தண்டனைக்கு பெருமான் யாரையோ பயன்படுத்திக்கிறார். பயன்படுத்தி அவர் மூலம் உன்னை வைய வைக்கிறார். இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டா சண்டை சச்சரவே போடும். யாரோடையும் சண்டையே போட மாட்டோம். ஒருத்தர் வயசுட்டே இருந்துச்சே, நானும் திரும்ப அவரை பார்த்துட்டு என் காரணத்தால வெய்யறீர் அப்படின்னு சொல்லி நீங்க கைகூப்பி பாருங்க. அடுத்த நிமிஷம் அவர் விஷயத்தையே நிறுத்திடுவார். அவர் வெய்யவே மாட்டார். உடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமி அவர் வெய்யறத நிறுத்திட்டார்னா எப்படி நம்ம பாவம் போகும்? அவர் விஷத்தான சுவாமி என் பாவம் போகும். நான் கைகூப்பின உடனே நிறுத்திட்டாரேன்னா, கைகூப்பின உடனே நான் பச்சாத்தாப்படவே என் பாவம் அப்பவே போயிடுத்தேன். அது போனதுனாலதானே அவர் வெய்யறது நிறுத்திட்டார். அதைத்தான் புரிஞ்சுக்கணுங்கிறாரு. என் பாப்ப நான் கைகூப்பரிச்சவே போயிடுறது. ஏன்னா பகவான் மன்னிச்சு விடுறாரு. அதை நான் எப்ப பண்ண தப்புக்கு ஏங்கி இறங்கி கையை கூப்பிடுறேனோ அதுக்கு மேல பெருமானுடைய உள்ளத்துல சீர்ச்சம் இருக்கவே இருக்காது. எது பாவம் எது புண்ணியப்போ?
பகவானுக்கு பிரீத்தி ஏற்பட்டா புண்ணியம், பெருமாளுக்கு அப்பிரீதி ஏற்பட்டா பாவம். இவ்வளவுதான் பாப புண்ணியமே தவிர இதைத்தான் கூறத்தாழ்வான். யத்வத் பிரியம் ததிக புண்ணியம் அபுண்ணியம் அன்னது நானியத்தையோர் பவதி அத்திரஜாத்துன்னு பஞ்சசவத்துல சாதிக்கிறார். உனக்கு பிடிச்சதெல்லாம் நடந்ததுன்னா அது புண்ணியம், உனக்கு பிடிக்காது நடந்ததுன்னா பாபம். ஈஸ்வர பிரீதி கோபம் புண்ணியா புண்ணியவ். புண்ணியம்ங்கிறது ஈஸ்வர பிரீத்தி, பாபம்ங்கிறது ஈஸ்வர கோபம். நான் பாவம் பண்ணிட்டேனே அதனாலதானே இவர் வெய்கிறார் அப்படின்னு நினைச்சு கைகூப்பினேன் பாருங்க, உடனே பெருமாள் உள்ளத்துல இருக்கிற கோபம் மறைஞ்சு போடும். அந்த கோபம் மறைஞ்சு போயிடுத்துனாலே என் பாவம் போயிடுத்துன்னு அர்த்தம். என் பாவம் போயிடுத்துனாலே அவர் வெய்யறது நிறுத்திட்டு போறாருன்னு அர்த்தம். இந்த ஒரு சின்ன சுத்தலை நாம புரிஞ்சுக்கணும். நம்ம இப்படியே தொட பாக்குறோம், இல்ல இந்த விஷயத்துல மட்டும் இப்படிதான் தொட்டாகணும். ஒருத்தர் நேர வெய்கிறாருன்னா அவர் நேர வெய்யல, என் பாபத்தினால் பிரம்மம் தூண்டி அவர் வெய்கிறார். இந்த பாபத்துக்கு நான் பரிகாரம் தேடிட்டேன்னா அவர் வெய்யத்தையும் நிறுத்திடுவார். அதனால ஒருத்தர் உன்னை திட்டுறானே வெய்யறானே அடிக்கிறானேன்னு அவனை குற்றம் சொல்லாதே. எய்தவன் இருக்க அம்ப எதுக்கான வந்துக்கணும், நான் தான் எஞ்சவன், பண்ண தப்பு என்னது அப்படி இருக்கச்சு அவரை சொல்லி என்ன லாபம்ங்கிறது தான் இந்த அர்த்தம். சர்வபூதேஷு ஆத்மானம் ந ததோ விஜுகுப்சதே. தூண்டப்பட்டே இவர் செய்கிறார், அதனால இவர் பேர்ல கோபப்பட்டு லாபமே இல்லை. மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதா. ஆனா சுலபத்துல அர்ஜுனா இந்த உண்மை எல்லாருக்கும் புரிஞ்சுடாது, தெரிஞ்சுக்கோங்கிறார். இப்ப கேட்கச்சே நன்னா இருந்ததுல எல்லாருக்கும் இனிமே பாரு சாமி, நாளையிலேந்து யார் வச்சாலும் சரி இவர் தூண்டப்பட்டு வைகிறார், காரணம் என்னிடத்தில் தான் இருக்கிறது, என் கர்மத்தினாலே பிரம்மம் இவரை தூண்டிருக்கார், அதனால தான் வெய்கிறார் அப்படின்னு நமக்கு தோணிடும். கேட்டது மறந்துபடாது எல்லாருக்கும். அது சொன்னவருக்கு ஞாபகம் இருக்குத்தான் இருக்கும், கேட்டவருக்கு ஞாபகம் இருக்குத்தான் இருக்கும். ஆனா என்ன தோணும், அதெல்லாம் கேட்டோம் சுவாமி, அந்த சமயத்துல அவர் வைசச்சு அதெல்லாம் ஒண்ணும் ஞாபகத்துக்கே வரல. அதுக்கு போய் அப்ப பார்த்து ஈஷாவாசி உபனிஷத்து சொல்லித்து என்ன மந்திரம் சொல்லித்து இதெல்லாமா அதை நினைக்கவே ஒட்டாம அவர் கொஞ்சமான மெதுவா கோச்சிருந்தா கூட நான் ஞாபகப்படுத்திருப்பேன். அவர் கத்தின கத்தலுக்கு உடனே வந்ததுங்கிற பாருங்க, அவ்வளவுதான். இது அத்தனை நாள் தான் நம்ம கிட்ட நிற்க போறதுன்னு அர்த்தம். அதனால நாம தான் மெதுவா இந்த மனசை பழக்கி கொள்ள வேண்டும். கண்ணனே சொல்றது இது ரொம்ப துர்லபம் அர்ஜுனா, நான் சொல்லிட்டேன் நன்னாத்தான் இருக்கே தவிர 1000ல் ஒருத்தன் தான் இதை நடைமுறைப்படுத்துகிறான். மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் சேஷ்பவஸ்திதா. கண்ணன் கீதையில சாதிக்கிறார், அனைத்தும் என்னிடத்தில் உள்ளது, நான் அனைவரிடத்திலும் உள்ளேன். இதை தெரிஞ்சுட்டியானால் இதுவே பிரம்ம தரிசனம். இதே விஷயத்தை தான் மற்றொரு ஸ்லோகத்திலே வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதரிசனஹான்னு கீதா ஸ்லோகம் இல்லையோ. நன்னா படிச்சவனா இருக்கட்டும் படிக்காதவனா இருக்கட்டும், பெரிய யானையா இருக்கட்டும் பசுமாடா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும் நாயை அடிச்சு சாப்பிடுறவனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அது சரீரம் தானே, அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற பிரம்மம் ஒன்னாகத்தான் இருக்க போறார் அப்படின்னு பார்க்க கற்றுக்கொள்கிறது 6வது ஸ்லோகம். அடுத்து 7வது ஸ்லோகம் சொல்றது சரியான திருஷ்டி, சரியா பார்க்க தெரிஞ்சுக்கோ. நம்ம அப்படி பார்த்துட்டே போவோம், ஏதாவது ஒரு வண்டி வரைச்சே தப்பா எண்ணிக்கையை பார்த்துட்டு ஏறி உட்காந்துட்டோன்னா எங்கேயோ கொண்டு விட்டுரும். ஓஹோ சரியா பார்க்கல போல் சுவாமி, எங்கேயோ தப்பா ஏறினுட்டேன், அதை போல தப்பா பார்த்துடாதே ஒழுங்கா பாருன்னு சொல்றார். யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவ அபூத் விஜானதா தத்ரகோ மோகா கஹா சோகா ஏகத்வம் அனுபஷ்யதா. ஏகத்வம் அனுபஷ்யதா, ஒன்றுன்னு யார் பார்க்கிறானோ அவனுக்கு சோகமும் இல்லை மோகமும் இல்லை. விஜானதா, தத்துவங்களை விவேகித்து அறியும் முமுட்சுவுக்கு நல்ல ஞானம் இருக்கிறவன். விஜானதா, நல்ல ஞானம் எது தத்துவம் எது புருஷார்த்தம்னு தெரிஞ்சுட்டார். அப்படிப்பட்ட முமுட்சுவுக்கு யஸ்மின் எந்த நிலையில் ஆத்மைவ முன்னாடி சொல்லப்பட்ட பரமாத்மாவே சர்வாணி பூதானி அபூத் எல்லா ஜீவர்களையும் சரீரமாக கொண்டு அந்தர்யாமியாக இருக்கிறான். ஒருத்தன் மோட்சம் போகணுங்கிற ஆசை இருந்தா எந்த எண்ணம் வரணுங்கிறார். அந்த பரமாத்மா அனைத்து ஜீவர்களையும் தனக்கு சரீரமாக கொண்டு தான் எல்லாருக்குள்ளும் அந்தராத்மாவாக இருக்கிறான்ங்கிற ஞானத்தை வளர்த்துக்கோ. அப்பதான் நீ அறிவாளின்னு அர்த்தம். இங்க இருக்கிற எல்லாரையும் வெவ்வேறே நினைச்ச அறிவாளியா இல்ல எல்லாரையும் ஒண்ணுன்னு நினைச்ச அறிவாளியா? எப்படி சுவாமி இருக்க முடியும்? இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்களே, அதுவும் நடத்துறவா வேலை எத்தனை பேர் இருந்தா எத்தனை பேர் இருந்தான்னு கேட்க மாட்டாளா? அப்ப கேட்கறாள் இத்தனை பேர் இருக்காள் என்னால் இல்ல, யார் ஒன்னூன்னு பாக்குறானோ அவன் தான் சிறந்தவன். அத்வைத திருஷ்டி யாருக்கு இருக்கோ அவன் தான் மிகச்சிறந்தவன். அத்வைத்தத்தின்படி பார், அத்வைத திருஷ்டி இருக்க வேண்டும், இருப்பவன் தான் சிறந்தவன். என்ன அத்வைத திருஷ்டி இருக்கணும்னு சொல்றாருனால், நாம் அனைவரும் பிரம்மத்துக்கு சரீரம்ங்கிற விசிஷ்ட அத்வைத திருஷ்டி இருந்து கொண்டு பார். நாம் எல்லாரும் அந்த பிரம்மத்துக்கு சரீரம். ஏகத்துவம் பஷ்யதா, ஒருமையை பார்க்கிறான். எந்த விஷயத்துல ஒருமை பார்க்கிறார்? நீங்களும் ஒண்ணுன்னு பார்க்கல, நீங்களும் பரமாத்மா ஒண்ணுன்னு பார்க்கல, ஆனா நாம் எல்லாரும் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கோமோ இல்லையோ, அதுல வேறுபாடே இல்லையே ஒன்றுன்னு பார்க்கிறான்.
விசிஷ்டமான பிரம்மம் இருக்கு, சித்தோட அச்சித்தோட கூடி பிரம்மம் இருக்கிறது. அப்படிப்பட்டதை ஒன்றுன்னு பார்க்கிறான். இப்ப இப்படி பார்த்தா நாம இந்த கையில இதை வச்சுருக்கேன்னா, இதை வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன், இந்த ரெண்டும் இருக்கோ இப்ப கையில, இதுவும் இந்த கையில தான் இருக்கு, இதுவும் இந்த கையில தான் இருக்கு. இந்த ரெண்டையும் நான் ஒண்ணுன்னு பார்க்கலாமா? சாமி இது கண்ணாடி, இது கடிகாரம், என்ன பேசிட்டு இருக்கீங்க, எங்களுக்கே தெரியுது, உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இது கண்ணாடி, இது இப்படி ஓடாத இருக்கிறதுக்காக வச்சுக்கணும். இது கடிகாரம், இது மணி பார்த்து ஏற்கனவே மணி ஆச்சு, சீக்கிரம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போ அப்படின்னு இது சொல்லும். அப்ப இந்த கடிகாரம் வேற, இதுக்கு வேலையே வேற, இதுக்கு உருவம் வேற, இதுக்கு வேலை வேற, இதுக்கு விலை வேற, இதுக்கு உருவம் வேற, இதுக்கு வேலை வேற, இதுக்கு விலை வேற. ஆனா இதை ஒண்ணும் நினைக்கலாமானால் நினைக்கலாமே. எந்த விஷயத்துல ஒண்ணும் நினைக்கலாம்? இப்போ இந்த கையால் தாங்கப்படுவதுன்னு சொன்னா ஒன்னு எடுத்தது. இப்ப இந்த கையால இதுவும் தாங்கப்படுறது, இந்த கையால இதுவும் தாங்கப்படுறது. ஏன் அவ்வளவு? ஏன் இந்த கையால என் கையில இருக்கிற ரேகையும் தாங்கப்படுறது இல்லை. அது சுமாரா இருக்கோ நன்னா இருக்கோ எனக்கு தெரியாது, இருந்தாலும் அது தாங்கப்படுறது இல்லை. இப்போ அப்ப இந்த கையில இருக்கிற ரேகையும் கைதான் தாங்கிறது, இந்த கண்ணாடியும் கைதான் தாங்கிறது, இந்த கடிகாரத்தையும் கைதான் தாங்கிறது. அப்ப மூணுத்துக்கும் ஒரு ஒற்றுமை வந்துருத்தோ இல்லையோ? கையால் தாங்கப்படுவது. அதுக்குன்னு மூணு ஒண்ணா? இல்ல இல்ல, மூணு வெவ்வேறு. மூணு வெவ்வேறையா இருந்தாலும் கையால் தாங்கப்படுவதுங்கிற ஒற்றுமை வந்துருத்தோ இல்லையோ? அப்ப வெவ்வேறேன்னு பார்க்காதே, ஒண்ணுன்னு பாரு. ஏன்னா இது இத்தனை ஒன்றால் தாங்கப்படுவது. ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் வெவ்வேறேன்னு பாத்துக்கோ, ஆனா வெவ்வேறேன்னு பார்க்காதே. ஏன்னா இது மொத்தம் ஒரு பிரம்மன் தான் தாங்கிட்டு இருக்கு. அனைத்து ஜீவர்களும் அதே பிரம்மத்துக்கு சரீரமா இருக்காளோ இல்லையோ? இப்ப நீங்க ஒருத்தருக்கு சரீரம், நான் ஒருத்தருக்கு சரீரமா? எல்லாரும் ஒருத்தருக்கு தான் சரீரமா இருக்கும். அதனால அனைவருக்கும் சரீரம், நாம் எல்லாரும் சரீரமாக பிரம்ம ஒத்தரே அந்தராத்மாவாக தாங்கிறவரா இருக்கிறபடியால் ஏகத்துவம் அனுபஷ்யதா. யார் அந்த ஒற்றுமையை பார்த்துட்டானோ, உங்களுக்கு எனக்கு இப்ப வித்தியாசமே இல்லையே. இப்ப இதே கை, இந்த கை, இந்த கை ஏன் சண்டையே போட்டுக்க மாட்டேங்குது? அதே இப்ப நீங்க வந்து நன்னா இழுத்து பிடிப்போம் உங்க கையோட. அது ஏன் சுவாமி இவர் ரெண்டு கைக்கு சண்டை போட்டுக்க மாட்டேங்கிறார்? இதுவும் போல அவர் வந்தா மட்டும் இழுக்கிறார். அது அவர், இது நான், என்னோட ரெண்டு கை இல்லையா? அப்ப நான் எப்படி சண்டை போடுவேன்? இப்ப என்னுடைய ரெண்டு கை நச்சே, என்னுடைய நச்சவே சண்டை படுத்தல். ஆனா உங்களுடைய என்னுடையன்னு சொல்லச்சே அந்த கை வேற ஒருத்தருது, இந்த கை வேற ஒருத்தருதுன்னா சண்டை வருதோ இல்லையோ? அதே மாதிரி இப்போ நான் ஒருத்தருக்கு சரீரம், நீங்க இன்னொருத்தருக்கு சரீரம்னா சண்டை போடலாம். நானும் எந்த பிரம்மத்துக்கு சரீரமோ நீங்களும் அந்த பிரம்மத்துக்கு தான் சரீரம். அப்ப ஒருத்தருடைய ரெண்டு கையானா நானும் நீங்களும் ஆயிட்டோம். இப்போ எப்படி ஒருத்தருடைய ரெண்டு கை சண்டை போடுமோ? போடக்கூடாது இல்லையோ? பின்ன நிறைய பேர் லோகத்துல சண்டை போடுறாளேன்னா ஒருத்தருடைய ரெண்டு கைன்னு தெரிஞ்சுக்கலே சண்டை போடுறாங்கிறார். அது ஒத்தனுடைய கைன்னு தெரிஞ்சுட்டா சண்டை போட மாட்டான். அதனாலதான் ஏகத்துவம் அனுபஷ்யதா, ஒற்றுமையை பார்த்து தெரிஞ்சுக்கோ. மொத்த பேர் ஆத்மாக்கள் ஒரு பிரம்மத்துக்கு சரீரம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதை தெரிஞ்சுட்டால் தத்திர அந்த நிலையில் ஏகத்துவம் பரமாத்மா மற்ற ஜீவர்களுக்கு அந்தர்யாமியாகவும் சரீரமாகவும் பின்னி பிணைந்திருக்கும் ஐக்கியத்தை அனுபஷ்யதா காண்கிறவனான அவனுக்கு மோகா கஹா, அவனுக்கு ஏது மோகம், சோகஹா கஹா, வருத்தம் தான் ஏது? அவனுக்கு சோகமும் கிடையாது மோகமும் கிடையாதுங்கிறார். இப்ப எதனால மோகம் கிடையாதுங்கிறார், எதனால சோகம் கிடையாதுங்கிறார்? இந்த இடத்துல வேதாந்த தேசிகன் ஆச்சரியமா அர்த்தம் சாதித்தார். மோகம் கிடையாதுன்னால் அகங்காரம் இல்லேன்னு அர்த்தம், சோகம் கிடையாதுன்னா மமக்காரம் இல்லேன்னு அர்த்தம்னு அந்த சுவாமி சாதித்தார். என்ன அகங்காரம்? அனகமான இந்த சரீரத்தை அகங்கிற ஆத்மா நினைக்கிறேன்னு இல்லையோ? சரீரங்கிறது ஆத்மா இல்லை, நான்கிறது ஆத்மா. ஆனா இந்த சரீரத்தை ஆத்மா ஆத்மா நினைக்கிறேன்னு இல்லையோ? இதுதான் அகங்காரம்னு பேர். இதுதான் மோகம். ஒன்றை மற்றொன்றாக மயங்கினால் தானே மோகம். ஒரு பொருளை அந்த பொருளா தெரிஞ்சுட்டோம்னா சரியா புரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். ஆனா அந்த பொருளை அந்த பொருளா புரிஞ்சுக்காமல் வேறொரு பொருள்னு நினைச்சுன்னா மயக்கம் இல்லையோ? அப்ப தேகத்தை தேகம்னு தெரிஞ்சுட்டு இருக்கணும், ஆத்மாவை ஆத்மான்னு தெரிஞ்சுட்டு இருக்கணும். ஆனா தேகமே ஆத்மா நினைச்சேன்னா அதான் மயக்கம், அதான் அகங்காரம். அந்த மோகம் வராது. ஏன் வராது? நானே பிரம்மத்துக்கு தேகம்னு தெரிஞ்சுட்டேனே, பிரம்மன் தான் ஆத்மா, நான் அவருக்கு சரீரம், ஏன் சரீரமா அவருக்கு சரீரம், நான்கிற ஆத்மாவும் பகவானுக்கு சரீரம் தான் புரிஞ்சு விடுறான். அதனால மோகமே இல்லை. மோகமே இல்லைன்னா சோகம் வரவே வராது. தெரியுமோ? சோகம் எது? எல்லாத்தையும் என்னது என்னது என்னதுன்னு இருந்தாலே சோகம். இப்ப சோகம் ஏன் போயிடுது? நானே அவருது, அதுக்கப்புறம் என்ன சுவாமி என்னது வேண்டிருக்கு? எல்லாமே அவருதுன்னு சொல்லிட்டு அப்ப சோகமும் பட போறது. மோகமும் தொலைஞ்சது, சோகமும் தொலைஞ்சதுன்னு விட்டார். அடுத்த அர்த்தம் சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் வேதாந்த தேசிகன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சுதப்பிரகாசிகாச்சாரியருடைய வியாக்கியானம், கூரநாராயண ஜீயருடைய வியாக்கியானம், பல மகனீயர்கள் ஈஷாவாச உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் சொல்றார், முதல்ல ஒரு மோகம் தொலைஞ்சு போடும். என்ன மோகம்னால், இவர் என்ன வெய்கிறாரே, இவரால் எனக்கு துன்பம் வருகிறதுங்கிறதே மயக்கம்ங்கிறார். அது போயிடும். எப்ப போயிடும்? அவரும் பகவானுக்கு சரீரம், நானும் பகவானுக்கு சரீரம்,
ரெண்டு பேருக்கு பகவானுக்கு சரீரம்னால் இந்த கைக்கு துன்பம் கொடுக்க முடியுமா? எப்ப கொடுக்கும் பாருங்க. இப்ப நானே கூட இந்த இடத்துல ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், அதை வேணும்னு போட்டு கிள்ளிவிட்டு அது முடியல சாமி, இது முதல்ல இந்த தோலை கிழிச்சு போட்டாகும் அப்படிதான் சொல்லிட்டு அப்படி எடுத்தேன். இந்த இடத்துல நகம் பேர்ந்து போயிருந்ததா, மிச்சம் இருக்க நகத்தை இப்படி பிடிச்சி எடுத்துட்டோம்னா ரத்தம் வரும் இல்லையோ, ஆனா அதை எடுத்தா தான் அது சரியா போகும். அப்ப இந்த கையை வச்சிருந்தேன், அதை நன்னா போட்டு இழுத்தேன், ரத்தம் வந்தது. இந்த கை விரல் உடனே நினைச்சிருந்தது இந்த கை தான் எனக்கு துன்பம் கொடுக்கறது. இது நினைச்சிருந்தது, வெறும் பேச்சுக்கு சொல்றேன். இப்போ இந்த கையால தான் நான் கீறின உடனே அப்ப இந்த விரல் என்ன நினைச்சுக்கோ, இதுக்காக இந்த வலது கை எனக்கு துன்பம் கொடுக்கறது நினைச்சிருந்தது. அப்ப வலது கைக்கு அது தெரிய கூட தெரியாது. அதை கேட்டா நீ எதுக்காக கையே இடது கைக்கு துன்பம் கொடுத்தாய் அப்படின்னு கேட்டா அது என்ன பதில் சொல்லும்? நான் எங்க அதுக்கு போய் துன்பம் கொடுத்தேன், நீ கிழிக்க சொல்லி நான் கிழிச்சேன், நானா போய் கிழிச்சேன். அப்ப எனக்கு இந்த கையும் ஒரு அங்கமா இருக்கு, இந்த கையும் ஒரு அங்கமா இருக்கு. இது இந்த கைக்கு துன்பம் கொடுத்ததுன்னு எது வரைக்கும் நினைப்போம்? இந்த ரெண்டு எனக்கு அங்கம்னு புரியாத வரைக்கும். ஆனா இந்த ரெண்டு எனக்கு அங்கம்னு புரிஞ்சு படுத்தினால் அப்ப உடனே இந்த கை என்ன தெரிஞ்சுக்கும்? என்ன பார்த்து கேட்கும், சுவாமி இதுக்கா அந்த கையை வச்சு என்ன வெற்றி? இதுதான் நம்ம உடனே இந்த கை என்ன பார்த்து கேட்கும். அப்ப நம்மளும் இன்னொருத்தர் நம்மள ஓங்கி வெய்யறார் அடிக்க வராருன்னு வச்சுங்க, அவர்கிட்ட பேசவே பேசாதே உடனே பகவானை நோக்கி கையை கூப்பிண்டு, சுவாமின்னு எதுக்கு இவரை வச்சு என்ன குத்தறீர் அப்படின்னு அவரை கேளுங்கிறது. இவரை கேட்காதே, இவரை கேட்டு லாபமே இல்லை, ஏன்னா அவருக்கு அது தெரியவே தெரியாது. இவரை கேட்காதே அவரை கேளு. அவரை கேட்ட உடனே பெருமாள் பதில் சொல்லுவார், நான் எதுக்கு வேலை அவனை கட்டு போய் ஒன்ன போய் குத்தின்னு இருக்க போறேன், எனக்கு வேற வேலை இருக்கு. நீ ஒரு பாவம் பண்ணிருந்தே அதுக்காகத்தான் அதை குத்துறேன், அது எதுன்னு கேட்டு மன்னிப்பு வேண்டு பாப்பத்தை போக்கிக்கோ. போக்கினுட்டியா தான் உன் துன்பம் போகுமே தவிர அதை விட்டுட்டு இந்த கைக்கு துன்பம் கொடுக்கறது நினைச்சிருந்தாலே மோகம்ங்கிறார்.